ஸ்தோத்திரம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. இன்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசுநாதருடைய பாடு மரண தியான ஆராதனையாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தின ஒரு நாளாக இருக்கிறதை பார்க்கிறோம். நாம் பாவிகளாக இருந்தோம், துரோகிகளாக இருந்தோம், அக்கிரமக்காரர்களாக இருந்தோம், துன்மார்க்கர்களாக இருந்தோம். உலகத்திலே இருக்கிற மனிதர்களைப் போல நாமும் தேவனுக்கு அந்நியர்களாக இருந்தோம், தேவனை ஆராதிக்க முடியாதவர்களாக இருந்தோம். தேவனாகிய கர்த்தர் நம்மள் அன்பு வைத்து அவர் நமக்காக ஜீவனை கொடுத்த நாள் இந்த நாளாக இருக்கிறது. அவர் உலகத்திலே கடந்து வந்தார். அவர் உலகத்திலே கடந்து வந்த பொழுது 33 வருஷம் உலகத்திலே இருந்து அந்த வருஷம் 33 வருஷம் முடியும் பொழுது அவர் விதமாக தம்முடைய ஜீவனை கொடுக்க முடியாத வேலை வந்த பொழுது அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். அவரை பிடிப்பதற்காக, கொலை செய்வதற்காக அநேக முறை அநேக நேரங்களிலே கடந்த பொழுது அவர் தன்னுடைய வேலை இன்னும் வராதபடியினாலே அவர் தன்னை ஒப்பு கொடுக்காதிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் வேலை வந்த பொழுது அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்த விதமாக சிலுவையில ஒப்பு கொடுத்து அவர் விதமாக முழுவதுமாக ஒப்பு கொடுத்த பொழுது அவரை பிடித்து சிலுவையிலே அறைந்தார்கள் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். சிலுவையிலே அறைந்து அறியும்படியாக கொண்டு போனார்கள். அதற்கு முன்பாக அண்ணா காய்பா என்கிற அரண்மனைக்கு அழைத்து போனார்கள். அண்ணா காய்பாவுடைய அரண்மனைக்கு அழைத்து போய் அங்கிருந்து பேசிவிட்டு பிலாத்துனுடைய அரண்மனைக்கு போனார்கள். அங்கிருந்து பிலாத்துனுடைய அரண்மனையிலிருந்து ஏரோதனுடைய அரண்மனைக்கு அழைத்து போனார்கள். ஏரோதனுடைய அரண்மனைக்கு அழைத்து போன பிற்பாடு மறுபடியும் பிலாத்துனுடைய அரண்மனை கொண்டு வந்தார்கள். இவ்விதமாக அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார்கள் என்று சொன்ன விதமாக பார்க்கிறோம். அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் ஏன் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர் தன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய ரத்தம் பூமியில சிந்தப்பட வேண்டும். ஏனென்றால் மனிதன் பாவம் செய்து விட்டான். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்திலிருந்து பரிகரிக்கும், மரணத்திலிருந்து விடுதலையாக்கும் ஒரு பரிகாரம் உண்டாக வேண்டும். அந்த பரிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். மனிதன் பாவம் செய்த பொழுது அவன் பாவம் செய்தபடினாலே அவன் பாவத்திற்காக பரிகாரம் ஆண்டவர் செய்தார். அவனுக்காக ரத்தம் சிந்தப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். மோசேயின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் ரத்தம் சிந்துவதில் பாவ மன்னிப்பு உண்டு என்று சொல்லி பரிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி மனிதன் பாவம் செய்த பொழுது அவனுக்காக ஒரு மிருகத்தினுடைய ரத்தம் பூமியில சிந்தப்பட்டது. பூமியில சிந்தப்பட்ட பொழுது அந்த இரத்தமானது மனிதனுக்கு சிந்தப்பட்ட பொழுது அது பரிகாரம் செய்தது என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். அப்படி என்றால் ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லி ஆண்டவர் ஒரு நியமனத்தை கொண்டு வந்தார். ஆதியில மனிதன் பாவம் செய்த பொழுது அவர்களுக்காக ஏதேன் தோட்டத்திலே ரத்தம் சிந்தப்பட்டது. அங்கே ஒரு மிருகத்தை அடித்து அந்த மிருகத்தினுடைய ரத்தம் பூமியில சிந்தப்பட்டு அதனுடைய தோலை உடையாக தேவன் மாற்றி அவர்களுக்கு ஆடையாக கொடுத்தார் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். பிசாசனுடைய வார்த்தையை கேட்ட யோவான் மகிமையாக இருந்த தன்னுடைய மகிமையை இழந்து ஆடை இல்லாமல் போய்விட்டார். யாரெல்லாம் பிசாசனுடைய பேச்சை கேட்கிறார்களோ, பிசாசு முதலாவது சொல்லும் பொழுது நாம் இருக்கிற ஸ்தானத்தை விட்டு பறக்கிற மாதிரி ஒரு காரியத்தை காண்பிப்பார். பிசாசுடைய பேச்சை கேட்கிறவர்களுக்கு முதல்ல அது மிகவும் கவர்ச்சியாக, மிகவும் அழகாக இருக்கும். ஆனால் அதனுடைய முடிவு மிகவும் கசப்பான ஒரு நிலைக்குள்ளாக மாற்றப்படும். யோவாள் பிசாசுடைய பேச்சை கேட்ட பொழுது யோவாள் அதுவரைக்கும் எப்படி இருந்தார்? மகிமையின் வஸ்திரத்தால் மூடப்பட்டிருந்தார். அவர்கள் இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் தாங்கள் நிர்வாணிகள் என்று அவர்களுக்கு என்ன செய்யல? தோன்றல. அவர்கள் தேவனுடைய மகிமையா நிரப்பப்பட்டிருந்தார்கள். அப்படி என்றால் அவர்களுக்குள்ள என்ன இல்ல?
வெக்கம், மானம், சூடு, ரோசம், எதுவாக தீதான காரியம், நன்மை, தீமை எதுவுமே அவர்களிடத்துல இல்லை. ஒரு குழந்தையை போல அழகாக தேவனோடு ஐக்கியமாக இருந்தார்கள். மிகவும் அருமையாக தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி ரவதமாக பார்க்கிறோம். அவர்கள் அப்படி இருந்தபடினாலே தேவன் வரும்பொழுதுதான் ஓடி போய் தேவனை சந்தித்தார்கள். அவர்கள் பரிசுத்தமாக இருந்தார்கள். மகிமையின் வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம் அவர்களை மூடி இருந்தது. தேவன் வரும்பொழுதுதான் ஓடி போய் தேவனை ஆராதித்தார்கள், தேவனோடு பேசினார்கள் என்று சொல்லி நாமதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டதாக. அப்படி அவர்கள் தேவனோடு இடைப்பட்டு தேவனோடு ஐக்கியம்பட்டு இருக்கும் பொழுது பிசாசு அங்கே உள்ளே கடந்து வந்த பொழுது தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டு அவர்கள் வெளியே கடந்து போனார்கள். இன்னைக்கு நிறைய பேர் ஆராய்ச்சி பண்றாங்க. ஏதேன் தோட்டத்துல இருந்த ஆதாமும் எவ்வாறு எங்க போனாங்க? ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே போனாங்க. நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய பேர் கண்டுபிடிச்சி நிறைய புக்கெல்லாம் போடுறாங்க, வீடியோ போடுறாங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புறாங்க, யூடியூப்ல போடுறாங்க. என்ன போடுறாங்க? ஏதேனை கண்டுபிடித்து ஏதேன் எங்க இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. ஏதேன் எங்க இப்ப எங்க இருக்குதான்? ஏதேன் எங்க இருந்துச்சா? கண்டுபிடிச்சு போட்டுட்டான், ஈராக்ல இருந்துச்சுன்னு சொல்லி. அப்படியா? உண்மையா? ஏதேன் ஈராக்ல தான் இருந்துச்சா? ஏன்னா அங்கிருந்து ஒரு பெரிய நதி தோன்றியுள்ளது அப்படின்னு சொல்லி, அந்த நதி ஐப்ராத் நதி அப்படின்னு பைபிள்ல இருக்கு இல்லையா? அதனால இப்போ ஒரு நதி, பெரிய நதி ஐப்ராத் நதி இருக்குது, அந்த நதின்னு சொல்லி சொல்றாங்க. உண்மை அதுதானா? ஏதேன் தோட்டம் ஈராக்ல தான் இருந்துச்சா? வேதத்துல நான் வாசிக்கிறோம், அதாவது தேவன் முதலாவது 1ஆம் வசனத்துக்கு பிற்பாடு, 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கு நிறைய வேறுபாடு உண்டு. 1ஆம் வசனத்தை தேவன் சிருஷ்டித்த பொழுது அருமையாக சிருஷ்டித்தார். 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், எப்படி பூமி எப்படி இருந்துச்சா? வெறுமையாகவும் ஒழுங்கன்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. அப்ப தேவன் சிருஷ்டிக்கும் போது ஒழுங்கன்மையும் வெறுமையுமா படைச்சிருப்பாரு. அதனால 1ஆம் வசனத்துக்கு 2ஆம் வசனத்துக்கு பல கோடி ஆண்டுகள் அதுல கடந்து போயிடுச்சு. இப்ப 2ஆவது வசனத்துல இருந்து, அதாவது 3ஆவது வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கும் பொழுது, 2ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்பொழுது காணப்படுகிற வானத்தையும் பூமியும் என்ன பண்ணினாரு? சரிப்படுத்தினார். சிருஷ்டித்தார்ல சரிப்படுத்தினார். எப்படி இருந்துச்சு? பூமி எங்கும் தண்ணீரால் நிறைந்திருந்தது. அப்ப தேவன் என்ன சொன்னார்? ஜலமெல்லாம் ஒரு இடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் அப்படின்னு சொன்னார். அப்போ வெட்டாந்தரை காணப்பட்ட பொழுது ஒரே ஒரு வெட்டாந்தரை இருந்துச்சு, மற்ற கூடின ஜலமெல்லாம் ஒரு இடத்துல இருந்துச்சு, அதெல்லாம் சமுத்திரமா இருந்துச்சு. அப்போ உள்ள கண்டம் நோவா காலம் வரைக்கும் இருந்த கண்டம் ஒரே ஒரு கண்டம் தான், பூமியில ஒரு கண்டம் தான். அந்த நாட்களில, நோவா காலம் வரைக்கும் அந்த நாட்களில இருந்த ஏதேன் தோட்டம் ஒரு இடத்துல இருந்துச்சு இல்லையா? ஏதேன் தோட்டம் ஒரு இடத்துல இருந்துச்சு, மற்ற எல்லா இடமும் சமுத்திரமா இருந்துச்சு. நோவா காலத்துக்கு பிற்பாடு என்ன ஆயிடுச்சு? ஜல பிரளயம் ஒன்று ஆயிடுச்சு. வானத்திலிருந்து தண்ணிக்கு கொட்டிச்சு, பூமியில இருக்கிற ஊற்றுக்கண்களோட ஆழத்திலிருந்து தண்ணி மேல வந்துச்சு. கிட்டத்தட்ட உலகத்தினுடைய, அதாவது உலகத்திலே உயரமான மலை எவரெஸ்ட் மலை, நம்ம இந்தியாவில் இருக்கிற எவரெஸ்ட் மலை, சைனா அப்படி எல்லாம் சேர்ந்துருக்கு அந்த மலை, எவரெஸ்ட் மலை தான். அந்த மலைக்கு மேலாக 15 முழம் அப்படிங்கும் பொழுது கிட்டத்தட்ட எத்தனை? 21 அடிக்கு அதிகமாக மேல நினைச்சான். அப்போ அதுல தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். இப்போ ஜலம் மேல போய் அமர்ந்துருச்சு. இப்ப எத்தனை கண்டா இருக்குது பூமியில? எத்தனை கண்டா இருக்குது? எத்தனை? 5 கண்டம் இருக்குது இல்லையா? அட்லாண்டிக்கோட சேர்த்து 6 கண்டம் இல்ல இருக்குது. இப்ப புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்களா 7வது கண்டம்.
என்ன அப்போ புதுசு புதுசா இதாகுது. அப்போ அங்கங்க வெட்டம் தர்றது. இப்போ ஏதேன் எங்க இருந்துச்சு? ஒரு குரூப் இலங்கைக்கு போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு ஏதேன் இங்கதான் இருந்துச்சுன்னு சொல்றாங்களாம். இன்னொரு குரூப் ஈராக்க சொல்றாங்க. ஏதேன் எங்க இருந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் தேவன் அழிக்க போகும்போது ஏதேனும் சேர்ந்து அழிஞ்சிச்சு. கர்த்தர் ஒருவேளை அந்த ஏதேன் சமுத்திரத்துக்குள்ள இருக்குதோ என்னவோ தெரியாது. அதனால நிறைய இது என்ன பண்றாங்க, ஆராய்ச்சி பண்றங்கிற பேர்ல இப்படிப்பட்ட நிறைய கப்சாலாம் விடுறாங்க, நிறைய அள்ளி விடுறாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு காரியம். ஆனால் அப்படி ஏதேன் தோட்டத்துல, ஏதேன் தோட்டமானது மிகவும் அருமையான ஒரு தோட்டம். அது எல்லா விதமான பல மரங்களும் இருந்தது, செடிகள் இருந்தது, கொடிகள் இருந்தது. பழம் தருவது செடி, கொடி, மரங்கள் எல்லாமே இருக்கு. அப்ப எல்லா விதமான மனிதனுக்கு தேவையான அத்தனை இது அதுல இருந்தது. அது எப்படி இருந்துச்சா? அழகா இருந்துச்சு. ரெண்டாவது, அந்த நாட்களில பூமிக்கு மேல வானத்துக்கு சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில ஜலம் இருந்தது. அந்த தண்ணீரை தாண்டிதான் சூரிய கதிர் பூமிக்குள்ள வர வேண்டும். அதனால என்ன இல்ல, எந்த விதமான புளிப்பு தன்மை பூமியில இல்லை, கிருமிகள் கிடையாது. இன்னைக்கு மாவு வச்சா புளிக்குது இல்லையா, அந்த புளிப்பெல்லாம் அப்பமெல்லாம் கிடையாது, ஏறாது. இன்னைக்கு மலை பிரதேசத்துல கொடைக்கானல், ஊட்டி, சிம்லா இப்படி பெரிய மலை பிரதேசத்துல போய், காஷ்மீர் இந்த மாதிரி மலை பிரதேசத்துல போய் மாவை வச்சோம்னா என்ன செய்யாது, புளிக்காது, புளிப்பு தன்மை வராது. எவ்வளோ இது பண்ணி வச்சாலும் அது வார்டில் இருக்கும். ஓசியில அங்கேயே ஏசி கிடைக்கும். அது மாதிரி பூமி எங்கும் இருந்துச்சு. ஆனால் அப்படி ஒரு அருமையான ஒரு தோட்டத்தை தேவன் உருவாக்கி அந்த தோட்டத்துல மனிதனை வைத்திருந்தார். அந்த தோட்டத்தை மனிதன் மிகவும் சுகமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வைத்திருந்தார். ஆனால் மனிதன் எப்பவுமே, மனிதனுடைய மனம் என்ன செய்யுமா, நன்மையை பார்க்கலும் தீமையை அதிகமாக பற்றிக்கொள்ளும். பாருங்க, உண்மையை என்னதான் போட்டு கரடியாக கத்தினாலும் ஒரு நின்று கேட்க மாட்டான். ஆனா ஒரு பொய் அடிச்சு விட்டாச்சுன்னா சும்மா அதனுடைய வேகம் இருக்கிற ராக்கெட் மின்னலை விட அதிகமாக போகும். அந்த பொய் மின்னலை விட வேகமா போகும். பொய்யை விரும்புகிற, பொய்யை நாடுகிற மனிதர்கள் கூட்டமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ பிசாசு யோவாளிடத்துல வந்து என்ன சொன்னா, உண்மையை சொன்னான் தானே? ஆமாவா? உண்மையவா சொன்னான் பிசாசு யோவாளிடத்துல வந்து? கேட்டதே ஒரு பொய் தான். என்ன கேட்டான்? எல்லா மரத்தின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னது உண்டோ? ரொம்ப அழகா கேட்கிறான். உடனே பதறி அடிச்சு, இல்ல இல்ல இல்ல, எல்லா மரத்தின் கனியெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல. அப்போ இப்படி பாவத்தை நைசாக உள்ளே புகுத்தி மனிதனை தேவனை விட்டு விலகி, ஏதேன் தோட்டத்தை விட்டு மாத்திரமல்ல தேவனோடு இருந்த உறவை விட்டு விலக்கி வெளியே கொண்டு போய்விட்டான். இப்பொழுது மனிதன் பாவம் செய்கிறான், பாவத்தில் இருக்கிறான். இந்த பாவத்தினுடைய பரிகாரம் என்ன? ரத்தம் சிந்தப்பட வேண்டும். மிருகத்தினுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. சரி, பாவத்துக்காக ரத்தம் சிந்தப்பட்டது அல்லவா? மனிதனுக்காக, ஆதாமுக்காக, ஏவாளுக்காக என்ன செய்து? மிருகத்தினுடைய ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. சரி, சிந்தப்பட்ட பிற்பாடு அவர்களுடைய சன்னதி பரிசுத்தமா தானே வரணும். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பாவ நிவர்த்தி செஞ்சாச்சு. இப்ப அவர்களுக்கு பிறக்க போற பிள்ளைகளுடைய பரிசுத்தமா தானே இருக்கணும். பரிசுத்தமா இருந்தார்களா? இல்ல. காயினும் ஆபேலும் என்ன செஞ்சாங்க? சகோதரர்களாக தான் இருந்தாங்க. காயின் ஆயுதமாக பயிர் விவசாயம் பண்ணுறார். ஆதாம் ஆபேல் என்ன பண்ணாரு? மேய்ப்பனாக இருந்தார். இப்போ 2 பேருக்கும் தொழில் வேற வேற. கடவுளுக்கு காணிக்கை செலுத்தணும்னு அவங்க அப்பா சொல்லி கொடுத்திருப்பாரு. அதெல்லாம் நன்றாக சொல்லி கொடுத்திருப்பாரு, கேட்டிருப்பாங்க.
இப்போ ஆண்டவருக்கு அதாவது காணிக்கை செலுத்துன்னு சொல்லி 2 பேரும் போறாங்க. போகும்பொழுது 2 பேரும் அவங்கவுங்க தொழில் ரீதியா உள்ளதை எடுத்து செலுத்தினாங்க. அது ஆண்டவர் என்ன சொல்லல, குற்றமா சொல்லல. ஆனா செலுத்தின விதம் தான் வித்தியாசம். அதமாக ஆபேல் எப்படி செலுத்தினாரு? கொழுமையானதும் தலையீற்றதும் கொழுமையான ஆண்டருக்கு ரொம்ப நேர்த்தியா அழகானதை கொண்டு போனார். ஆபேல் காயின் என்ன கொண்டு போனாரு? காய்கறிகள் கனி வர சிலவற்றை கொண்டு போனார். அப்போ அதுல முதல் தரமானது இல்ல, கொழுமையானது இல்ல, நல்லது இல்லை, எதை இருக்கிறத அடிச்சு கொண்டு போனார். அதனால்தான் என்ன செஞ்சார்? ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார். காயினுடைய காணிக்கை அவர் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி காயின் கண்டபோது அவனுடைய முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் கேட்கிறார், உன் முகநாடி வேறுபடுவது என்ன? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? தீமை செய்தால் பாவம் எங்க படுத்திருக்கும்? வாசப்படியை படுத்திருக்கும். வாசப்படியை தாண்டி போகும்போதெல்லாம் பாவம் என்ன செய்யும்? காலை பிடிச்சி மேலே ஏறியும். தாண்டி போகும்போது பாவத்தை தாண்டி போகும்போதெல்லாம் பாவம் என்ன செய்யும்? மேலே ஏறி உட்கார்ந்து அவன் உடனே ஆண்டு கொள்வான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ மனிதன் பாவம் செய்த பிற்பாடு அவனுக்காக ரத்தம் சிந்தின பொழுதும் அந்த ரத்தம் மனிதனுடைய பாவத்தை முழுமையாக பரிகரிக்கவில்லை. மிருகத்தினுடைய ரத்தம் மனிதனுக்கு முழுவதும் பரிகரிக்கவில்லை. சரி, இப்போ மாம்சத்தினுடைய உயிர் எங்க இருக்குது? ரத்தத்துல இருக்குது. அப்ப மனுஷனுக்குள்ள இருக்கிற உயிர் ரத்தத்துலதான் இருக்குது. இந்த ரத்தத்தை பூரா வெளியே ஏத்திட்டா மனுஷன் உயிர் என்ன ஆயிரும்? ரத்தம் வெளியே போயிடுச்சுன்னா உயிர் போயிடும். அப்போ ரத்தம் என்ன செய்யணும்? அந்த ரத்தத்தை சுத்திகரிக்கணும். இப்ப மனுஷனுக்குள்ள ரத்தம் இருக்கிறது. அப்போ மனுஷன் பாவம் செஞ்சுட்டான். அந்த பாவ ரத்தத்தை பூரா வெளியேற்றிட்டா என்ன ஆகும்? பரிசுத்தமாயிருவானா? பாவ ரத்தம் பூரா வெளியேறிடுச்சுன்னு அவன் பரிசுத்தமாயிருவானா? உயிர் போயிடும். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ உயிர் போயிடும். இந்த ரத்தமானது சிந்தப்பட்டாலும், மனிதனுடைய ரத்தம் சிந்தப்பட்டாலும், காயினுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. காயின் ரத்தம் சிந்தன உடனே ரத்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுச்சான். ரத்தம் என்னது? உயிர். ஆபேலுடைய உயிர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது. கர்த்தர் கேட்டார், காயினை பார்த்து கேட்டார், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கேன்னு கேட்டார். அவன் சொன்னா, என் சகோதரனாகிய ஆபேலுக்கு நான் என்ன காவலாளியா அப்படின்னு சொன்ன. நீ என்ன செய்தாய்? அவனுடைய ரத்தம் என்ன நோக்கி கூப்பிடுகிறது. நீ என்ன செய்த? அவனுடைய ரத்தம் என்ன நோக்கி கூப்பிடுகிறது என்று சொன்னார். ஆனால் அவன் சாக்கோபுக்கு சொன்னான். விதமாக கர்த்தர் சாபம் கொடுத்தார். அவன் ஓடினான். அது குறிப்பாடு நாம் விதமாக பார்க்கிறோம். ராட்சசர்கள் பூமியில எழும்பினார்கள் என்றும், பொல்லாத சந்ததிகள் எழும்பினதென்றும், அதுதான் மனிதர்கள் தேவ குமாரர்கள் என்றும் மனித குமாரத்திகள் என்றும் சொல்லி நாம் பார்க்கிறோம். இது என்னன்னா, சேத்துடைய அதாவது காயினுக்கு பிற்பாடு ஆபேல் மரித்த பிற்பாடு சேத்து என்கிற ஒருத்தர் பிறக்கிறாரு. அந்த சந்ததியிலிருந்து வர்றதெல்லாம் பரிசுத்த சந்ததி. அந்த பரிசுத்த சந்ததி தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறது. அவர்களை தேவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்களை தேவர்கள் என்று சொல்லுகிறது. இந்த காயின் சந்ததி எல்லாம் மனுஷ சந்ததி என்று சொல்லுகிறது. இப்போ காயின் சந்ததிக்கும் பரிசுத்த சந்ததிக்கும் மனுஷ சந்ததிக்கும் என்ன செய்து ஒரு இணக்கம் உருவாகுது. அங்கதான் ராட்சசர்கள்னா நல்ல ஹைட் ஆகும், அவ்வாறு விரல் இருக்கவும் பயங்கரமா. அப்படி இல்லை, ராட்சசர்கள்னா அவர்களும் வினோதமான ஒரு குழந்தைகளாக பிறந்தார். இருக்கிற குழந்தைகளை விட அதி புத்திசாலிகளா இருந்தார்கள். ரொம்ப பலசாலிகளா இருந்தார்கள். அவர்களை வேதம் என்ன சொல்லுகிறது? ராட்சசர்கள். அதாவது கடவுளுக்கு ஆராதனை, வித்தியாசமான கருத்துக்களை சொல்றது. ஏன் கடவுளுக்கு ஆராதனை இப்படிதான் செய்யணுமா? அப்படியும் செய்யலாம? ஏங்க நின்றுட்டு தான் செய்யணுமா? ஏன் படுத்துக்கிட்டும் செய்யலாம? உட்கார்ந்துட்டும் செய்யலாம? ஏன் கடவுளுக்கு இப்படிதான் ஆராதனை செய்யும்? இந்த கம்யூனிஸ்ட்வாதிகள் சில கேள்விகள் அந்த கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி வினோதமான காரியங்களை அறிவு பெருத்து போனவர்களுக்கு நோவு பெருத்து. அப்போ அறிவு பெருத்து விதமான காரியங்கள். அப்படிப்பட்ட ஒரு சந்ததி எழுப்பின பொழுது
அது கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்தவர், கர்த்தருடைய ஆராதனை நிறுத்தி போட்டது, கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி மனிதன் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பாவம் செய்து பாவம் செய்து பாவம் செய்து அவன் பாவத்திலே தீவிரமாக வளர்ந்து கொண்டு வந்தான். இப்படி பாவம் செய்து தீவிரமாக வளர்ந்து விடினால் பூமியை கர்த்தர் பார்த்த பொழுது, ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், பூமியை கர்த்தர் பார்த்த பொழுது பூமி எப்படி இருந்ததா? கொடுமையினால் நிறைந்திருந்தது. பூமியில மனுஷனை உண்டாக்குறதுக்காக கர்த்தர் என்ன பண்ணாரா? மனஸ்தாபப்பட்டார். ஐயோ தெரியாதனமா பண்ணிட்டோமோ, மனுஷனை உருவாக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி மனஸ்தாபப்படுற அளவு மனிதன் பாவம் செய்து பூமியை கெடுத்து நாசப்படுத்தி கொண்டிருந்தான். நோவா காலத்துல பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். இப்ப எப்படி இருக்குது? அதை விட மிகவும் கேடுகட்டத்தனமாக மோசமாக இருக்கு. சோதோம் கோமோரா பட்டணம் மிகவும் பாவம் நிறைந்த ஒரு பட்டணம். இப்ப எப்படி இருக்கிறது? அந்த பாவத்தை எல்லாம் சோதோம் குமாரில இருந்த பாவம் செய்தாங்க இல்லையா, அந்த பாவத்தை எல்லாம் இப்போ சட்டமாக ஒவ்வொரு நாட்டிலும் இந்தியா முதற்கொண்டு சட்டமாக ஏற்றி வைத்திருக்கிறார்கள். ஆணும் ஆணும் கல்யாணம் முடிச்சுக்கலாம், பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் முடிச்சுக்கலாம், கல்யாணம் முடிக்காமலே ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழலாம். அதெல்லாம் குற்றம் இல்லை, தப்பு இல்லை. இப்ப சட்டம் ஏற்றி வச்சிருக்கிறான். கல்யாணம் முடிக்காம ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழலாம், அவங்க விருப்பப்படுற வரைக்கும் வாழலாம், இஷ்டம் இல்லைன்னா போயிடலாம். அப்படிதான் நிறைய, ஏன் சென்னைகள்ல விட நிறைய காலேஜ் பிள்ளை பசங்க என்ன செய்யறாங்க, காலேஜ் படிக்க முடிக்கிற வரைக்கும் அப்படிதான் அவங்க வீடு இருக்கிறாங்க, வீடு கிடைக்க மாட்டேங்குது. அதனால வீடு எடுக்கும்போது காலேஜ் பிள்ளைகள் இதை சொல்லி இப்படிதான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் போகும்போது போயிடுறாங்க. இது அருவருப்பாக இல்லாமல் இதை அங்கீகரிக்கும், அரசாங்கம் அங்கீகரிக்கும், சட்டம் ஏற்றப்பட்டுகிறது. இந்த பாவங்களை நோவா காலத்துல அதிகம் கர்த்தர் கண்கொண்டு பாராத அளவு அருவருத்தான். இந்த பாவத்தை இதுமாக ஆபிரகாம் காலத்துல சோதோம் குமாரா பட்டணத்துல இருந்த பாவத்தை பார்த்து, என்ன சோதோம் குமாரால லோத்திரிடத்துல போய் அந்த மனிதர்கள் என்ன சொன்னாங்க, இன்று உன்னிடத்துல வந்த அந்த வாலிபர்கள் நாங்கள் அறியும்படி அவர்களிடத்துல கொண்டு வா. ஆண் புணர்ச்சிக்காரர்கள், பெண் புணர்ச்சிக்காரர்கள், ஹோமோசெக்ஸ், அதுமாக மோசமான மனிதர்களாக இருந்தார். இன்னைக்கு அந்த பாவம், இன்னைக்கு எல்லா பாவமும் உயிர்ப்பித்து அது அரசாங்கம் மூலமாக சட்டமாக ஏற்றப்பட்டு அது தப்பு இல்ல. நம்முடைய பிள்ளைகளும் நிறைய பேர் அதுல என்ன செய்யறாங்க, போய் மாட்டிக்கிட்டு உலகத்துல அவங்க எல்லாம் அப்படி இருக்காங்க, நம்ம இருந்தா என்ன, அது ஒண்ணும் தப்பு இல்ல. சில நேரத்துல பிள்ளைகள் சொல்லுவாங்க, அதெல்லாம் நடக்குது, என்னப்பா நீங்க இன்னும் பழைய காலத்திலே இருக்கீங்க, என்னப்பா நீங்க இன்னும் பழைய காலத்திலே இருக்கிறீங்க. இது கம்ப்யூட்டர் காலம். இது என்ன காலம்? கம்ப்யூட்டர் காலம். இது பெரிய ஒரு ரொம்ப சோசியலா பழகுறோம். இப்படி பேசாத, இப்படி பழகாத, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறேன்ப்பா, வேண்டாண்டா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, அது ஆகாது, அது மோசமானது, அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லை. உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க எல்லாம் காலேஜ் படிச்சிருந்தா தானே தெரியும், நீங்க எல்லாம் பள்ளியோடம் போனாதானே தெரியும், நீங்க எல்லாம் இப்படிலாம் பயப்படாதானே தெரியும், நீங்க என்ன அந்த காலத்திலே இருக்கிறீங்க. இப்ப நாகரிக காலம் எவ்வளவு முன்னேறிடுச்சு, நீங்க இல்லைன்னா என்ன அதே காலத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாவத்தை என்ன செய்யறாங்க, தண்ணீராய் குடித்து நம்ம பிள்ளைகள் அதில் போய் மயங்குறாங்க. மயக்கிறத, அதாவது என்ன பேப்பரை எடுத்து லைட்டு பக்கத்துல தொங்க விட்டுட்டா அதுல கொசு ஈசெல்லாம் என்ன செய்யும், ஓடி போய் பறந்து அதுல போய் ஒட்டிக்கிறது போல பிசாசானவன் மயக்கிற புது புது காரியங்களை கொண்டு வந்து ஓட்டுக்கிறதை பார்க்கிறோம். அதுல மாட்டுன்னு ஒரு பாடுதான் தெரியும், ஐயோ மாட்டிக்கிட்டோம். இப்படி பிசாசு பல விதமான, அதாவது அவனும் தன்னுடைய காரியத்தை என்ன செய்யறான், அப்டேட் பண்ணிக்கிட்டே வர்றான். தேவனும் அவர் பரிசுத்த காரியங்களை குறித்து ஜனங்களை குறித்து அப்டேட் பண்ணி கொண்டு வந்தா, அவனும் பாவத்தை எப்படியெல்லாம் உள்ள புகுத்தி கொண்டு வருமோ அப்படியெல்லாம் அப்டேட் பண்ணி கொண்டு
பழைய காரியங்களை மறுபடியும் கொண்டு வருகிறான். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துல அவனுக்கு தேவன் என்ன செய்யறாரு? ஒரு பட்டம் கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்களேன். அதுல கர்த்தர் அவனை ஒரு கணப்படுத்துவது போல அவனுக்கு ஒரு காரியத்தை கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் 20:1. அதுல என்ன சொல்ற? அதுல அழகா அவனுக்கு எப்படி அவனுக்கு கணம் கொடுக்கிறாராம். பிசாசென்றும் சாத்தானென்றும் சொல்லப்பட்ட என்னது பழைய பாம்பாகிய வலு சருப்பத்தை. அப்போ பழைய காரியங்களை புதுமையா கொண்டு வர்றான். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? அதுல போய் மாட்டிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இப்படி எல்லா விதமான காரியங்களையும் துணிகரமாக செய்ய வைத்து ஜனங்களை அகப்படுத்திக் கொள்கிறான். ஆனால் இவை எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்குறது ஒண்ணுதான். இவை எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்குவது ஒண்ணு. அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல எந்த பாவம், இந்த உலகத்துல எந்த பாவமா இருந்தாலும் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லா பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது என்னது? இயேசுவின் ரத்தம். அந்த பாவம் எப்படிப்பட்ட பாவம், எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும், எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, பழைய பாவமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு பழைய பாம்பாகிய வலுசரம். அது அவனுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய கணம். ஆண்டவரும் சில நேரத்துல சாச நல்ல கிண்டல் அடிப்பார். மனுஷன் மாத்திரம் தான் கிண்டல் ஜாலியா ஜோக்கெல்லாம் அடிப்பார்னா ஆண்டவரும் பண்ணுவார். ஆண்டவர் நிறைய ஜாலியா இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். சில நேரங்கள்ல சில காரியங்கள்ல ரொம்ப அவருடைய விளையாட்டுலாம் நல்லா இருக்கும். மனுஷன் பண்ற காரியங்கள்லாம் பார்த்துட்டு ஜாலியா கழிச்சுட்டு அப்புறம் ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுருவார். பிசாசியும் கிண்டல் பண்றாரு, பழைய பாம்பாகிய வலுசரம். அப்போ பழைய பாவம் தான் ஏதேன் தோட்டத்துல உருவானது. அந்த பாவம் அப்டேட் ஆகி கொஞ்சம் இப்போ புதுசா தெரியுது. ஆனா பாவம் தான். அந்த பாவம் எத்தனை உருவத்துல வந்தாலும் சரி, பாவம் எத்தனை விதமான காரியத்துல வந்தாலும் சரி, அதுக்கு பரிகாரம் ஒண்ணுதான். காய்ச்சல் வருது, தலைவலி வருது, காய்ச்சல் அடிக்குது, நம்ம என்ன செய்வோம்? காய்ச்சல் அடிக்குது, தலைவலி வருது, ஒரு மாதிரி மயக்கம் வருது, தலை சுத்து வருது, இப்படின்னு நிறைய காரியங்களை சொல்லி டாக்டர்கிட்ட போனா அவர் என்ன செய்வாரு? ஒரே ஒரு மாத்திரை மருந்து கொடுப்பாரு. என்ன மருந்துமா? மருத்துவர், மெடிக்கல் காரர் ஒரே ஒரு மாத்திரை கொடுப்பாரு. அது என்ன மாத்திரை? பேராசிட்டமால். என்ன மாத்திரை? வயிற்று வலிக்குன்னு சொல்லுவாங்க, உடம்பு வலிக்குன்னு சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் என்ன ஒரே ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. லாஸ்ட் அந்த மாத்திரை வாங்கி வந்து பார்த்தா பேராசிட்டமால். எத்தனை பாவம் வந்தாலும் சரி, பாவம் புது விதமான காரியங்கள் இது பண்ணாலும் சரி, விடுதலை ஆக்குறது ஒரே ஒரு மருந்து தான், இயேசுவின் ரத்தம். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்மை சுத்திகரிக்கிறது, நம்மை பரிசுத்தமாக்குறது, நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது, அது இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தான். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும்
நீக்கி, சகல பாவத்திலிருந்தும் நீக்கி, சகல விதமான சாபத்திலிருந்தும், சகல விதமான ரோகத்திலிருந்தும், சகல விதமான காரியங்களிலிருந்தும், பிசாசுடைய சகல போராட்டங்களில் இருந்தும், சகல தந்திரங்களில் இருந்தும் நீக்கி, நம்மை சுத்திகரித்து, நம்மை பரிசுத்தப்படுத்தி, நம்மை கழுவி, பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை ஆயத்தமாக்குறது இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. இயேசு ரத்தம் இல்லாம ஒரு மனிதனும் சுத்தமாக முடியாது. சங்கீதத்துல வாசிக்கிறோம், சங்கீதக்காரர் சொல்றாரு, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? 119:9 சங்கீதக்காரர் சொல்ற, எதனால் சுத்தம் பண்ணுவான்? அவங்களுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால. அப்போ வசனம் என்ன சொல்லுது? இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப இந்த இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் கழுவி சுத்திகரிப்பதற்கு, இயேசுவின் ரத்தத்தினால சுத்திகரிப்பது அந்த வசனம் என்ன சொல்லுது? பாவத்தை அறிக்கை செய்யணும். அது எப்படி அறிக்கை செய்யணும்னு உபதேசத்தை கொடுக்குது. ஞானஸ்தானம் எடுக்கணும், பரிசுத்தாய் பெற வேண்டும், எவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும், எவ்விதமா இருக்க வேண்டும் என்றெல்லாம் அது நமக்கு உபதேசம் கொடுக்குது. அந்த இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதும் பொழுது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். யாரை ரட்சிக்க வந்தாரு? பாவிகளை ரட்சிக்க வந்தார். எது எப்படி ரட்சிக்க வந்தாரு? அவருடைய ரத்தத்தினாலே, அவருடைய ரத்தம் சிந்துதலினாலே நாம் மீட்கப்பட்டு வந்தோம். இப்போ ஆபிரகாமை சந்தித்த இறைவன் ஒரு சந்ததி தனக்கென்று ஒரு எனக்கென்று இந்த ஜனத்தை ஏற்படுத்தினு, இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள் எசையா தீர்க்கதரிசியில் வாசிக்கிறபடி, ஆபிரகாமின்னு ஒரு மனிதர் தெரிந்து கொண்டு அவர் மூலமா ஒரு சந்ததியை உருவாக்கினார். அந்த சந்ததியை உருவாக்கி அவர்களுக்கு பல பயிற்சிகளை கொடுத்து, அவர்களை சரிப்படுத்தி சீர்படுத்தி, அவர்களுக்கு ஒரு நாட்டையும் கொடுத்து, அந்த சந்ததியிலிருந்து ஒரு ஜனத்தை உருவாக்கி வந்தார். அந்த ஜனம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், பாவம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி சட்டங்களை கொடுத்தார். மோசே என்கிற ஒரு மனிதனை கொண்டு வந்தார். அந்த மனிதன் மூலமாக பாவத்திலிருந்து மனிதன் எப்படி விடுதலை ஆகலாம் அப்படிங்கிற சட்டத்திட்டங்கள், நியாய பிரமாணங்களை கொடுத்தார். இப்ப பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது அது நாம் ஆதியாகமத்திலிருந்தே வாசிச்சோம். ரத்தம் சிந்தப்பட்டது, மிருகங்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. மோசையின் மூலமாக அந்த மிருகத்தினுடைய ரத்தம் எப்படி சிந்தணும், அந்த பலிபீடத்துல போய் எப்படி ரத்தம் சிந்தி பலிபீடத்துல அந்த ரத்தத்தை எப்படி தெளிக்கணும் அப்படின்லாம் என்ன சொல்லிச்சு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ரத்தம் சிந்தி ரத்தம் சிந்தி ரத்தம் சிந்தி மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிட்டான்னா, நாம் லேவியராமத்துல வாசிக்கிறோம், ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிட்டான்னா என்ன செய்யணுமா? ஒரு வயசான ஆட்டுக்குட்டி. அப்படிதானே? அப்படிதானே? ஆமா, ஒரு வயசான ஆட்டுக்குட்டியவா? ஒரு வயதான, ஒரு வயது நிரம்பிய ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்யணுமா? அதை கொண்டு போய் ஆசாரியிடத்துல காண்பித்து பாவ நிவர்த்தி. அந்த மனுஷன் பாவம் செஞ்சாங்கன்னா ஒண்ணு அந்த ஆட்டுக்குட்டியின் தலையில கையை வச்சு அவன் பாவத்தெல்லாம் என்ன செய்யணும்? அறிக்கையிடும். சரி, அவன் ஆட்டுக்குட்டிய செலுத்துறது தகுதி இல்லைன்னா என்ன செய்யணும்? பாவ நிவர்த்திக்காக ஒரு புறா குஞ்சுகளை தெரிந்து கொள்ளலாம். அப்போ அந்த புறாவுடைய, அந்த பட்சியினுடைய ரத்தம் இல்லை என்றால் அந்த ஆட்டுடைய ரத்தம், இல்லை காளை மாடு என்ன சொன்னா அதை எடுத்து, அது அந்த தேவன் சொல்லியிருக்கபடி அந்த காளையை வெட்டி அவனுடைய ரத்தத்தை பிடித்து பலிபீடத்துல போய் என்ன செய்யணுமா? 7 முறை தெளிக்கணும். பலிபீடத்துல 7 முறை தெளிக்கணும் என்று சொல்லி விதமாக. பொதுவாக வேதாகமத்துல 7 என்றாலே ஒரு பூர்ண தத்துவத்தை குறிக்கும். தேவன் மனிதன் பூர்ணப்பட வேண்டும், பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற வேண்டும், பரிபூர்ணமாக சரீரத்துல சுகமாக வாழ வேண்டும், பரிபூர்ணமாக ஆவிக்குரிய ஜீவத்தில வளர்ச்சி அடைய வேண்டும். அவன் செய்கிற தொழில், அவன் செய்கிற காரியம் எல்லாவற்றிலும் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். தேவனோடு பரிபூர்ணமான ஒரு ஐக்கியத்திலே காணப்பட வேண்டும். அதனால
தேவன் விதமாக 7 விதமான உபதேசத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொரு இடத்திலையும் பார்க்கிறோம். 7 என்ற பூரணமான ஒரு காரியம். அது பலிபீடத்துல மனிதன் பாவம் செய்த பொழுது மனிதனுக்காக பிராயச்சித்தம் செய்து 7 முறை பலிபீடத்துல ரத்தம் தெளிக்கப்பட்டது என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். இயேசுநாதரும் 7 முறை ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எத்தனை முறை ரத்தம் சிந்தினார்? 7 முறை ரத்தம் சிந்தினார். அப்போ மோசே பலிபீடத்துல 7 முறை ரத்தம் தெளிக்கப்பட்டது. இயேசுவும் நமக்காக நம்முடைய பாவத்தில் நாம் விடுதலை பெறுவதற்கு 7 முறை அவர் ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி வேதம் சொல்வதை நவதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டதாக. இப்போ மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற்று அவன் ரட்சிக்கப்பட்டு அவன் பரலோகத்துக்கு ஆயத்தப்பட வேண்டுமானால் மனிதன் இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, உலகம் எங்கேயோ போயிடுச்சு, கம்ப்யூட்டர் உலகம் எங்கேயோ போயிடுச்சு, இன்னைக்கும் இவங்க இயேசு வருகிறார், கர்த்தர் வருகிறார்னு சொல்லி யூடியூப்லாம் பேசுறாங்க. கொஞ்ச நாள் அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க, இயேசு வருகிறார் வருகிறார்னு சொன்னாங்க, இப்போ சத்தத்தை காணும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. சொல்றவங்க சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறோம், அவன் கேட்கறது இல்லையே. இன்னைக்கு இயேசு சுவிசேஷம் அறிவிக்கப்படதான் செய்யுது. அன்னைக்கு அறிவிச்ச பொழுது பயபக்தியா நிறைய பேர் கேட்டாங்க. கொஞ்சம் பயம் இருந்துச்சு, கடவுள் மேல கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அதனால என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது வாங்கன்னு சொன்னாங்க, மரியாதை கொடுத்தாங்க. தண்ணி வேணுமா அப்படின்னாங்க, அவங்க உபசரிச்சாங்க. ஊர்கள்ல போய் நாம சுவிசேஷம் சொல்லும் போது பயபக்தியா வந்து கேட்டாங்க. அன்னைக்கு இன்னைக்கு போய் சொல்லும் பொழுது சில துண்டரிக்காரர்கள் சொல்லி வேதம் சொல்லுது இல்லையா, அந்த மாதிரி மனுஷர்கள் நிறைய இன்னைக்கு எழும்பி நினைச்சாங்க, எதிர்க்கிறாங்க. பிசாசு அவர்களுக்குள் புகுந்து ஏன் சுவிசேஷத்தை எதிர்க்காங்க தெரியுமா? நற்செய்தி, இயேசுநாதருடைய நற்செய்தி ஏன் எதிர்க்கிறாங்க? அந்த சுவிசேஷத்தை சொன்னால் அந்த சுவிசேஷத்தின் மூலமாக இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இவர்கள் அந்த பாவத்திலிருந்து பிசாசு என்ன பண்ணியிருக்கிறான், அவர்களுக்கு பாவ தொடர்பு உருவாக்கி பாவ சங்கிலினால் அவர்களை கட்டி விதமாக அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். இப்பொழுது இயேசுவின் ரத்தம் அந்த பாவத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அங்கிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து விடும். அப்பொழுது அவர்கள் மெம்பர்ஷிப் குறைஞ்சிருவாங்க. யாருக்கு? பிசாசுக்கு மெம்பர்ஷிப் குறைஞ்சிடும். அதனால குறைஞ்சி போயிருமே அப்படிங்கிறதுக்காக ஆட்களை வெளியே விடாம பாதுகாக்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்யறோம். இப்படி எல்லா வேலையும் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த இயேசுவின் ரத்தம் என்ன செய்யுது? மனிதன் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். விடுதலையாக்குவார், அவருடைய ரத்தத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக. பேதுருவின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய விலையேறப்பட்ட கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே விலையேறப்பட்டது. அவருக்கு அந்த ரத்தத்துக்கு விலையே கொடுக்க முடியாது. விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நாம எப்படி மீட்கப்பட்டு இருக்கிறோம்? விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இருக்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை. கிறிஸ்துனுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். மீட்கப்பட்டு அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் மீட்கப்பட்டது இயேசுனுடைய ரத்தம். கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். யார் சொல்றா? சங்கீதக்காரர் தாவீது சொல்லுறார். கர்த்தருக்கு நான் எதையாவது செலுத்தணும்னா விரும்புறேன், எதையாவது கொடுக்கணும்னு விரும்புறேன், ஆனா நான் எண்ணத்தை கொடுப்பேன். கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். செலுத்த முடியும் எண்ணத்துல என்ன இருக்கிறது? ஒண்ணுமே இல்லை. யோபுல கர்த்தர் சொல்லுகிறார்,
தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி ஒன்றை எனக்கு கொடுத்தவன் யார் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். உனக்கு பதில் கிடைக்க, உனக்கு நன்மை செய்ய முன்னாடி அதுக்காக பரிகாரமா எனக்கு நீ அதை கொடுத்தியா, யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதைதான் பவுல் எடுத்து எழுதுகிறார். தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி ஒன்றை அவருக்கு கொடுத்தவன் யார் என்று பவுல் எடுத்து எழுதுகிறார். அவருக்கு நம்ம என்னத்தை கொடுத்தோம்? அச்சா தலைவலிக்கா அண்ணன் இருக்காரு. ஆண்டவருக்கு என்ன கொடுத்த? இதே கொடுத்தியா? என்ன கொடுத்த? ஒண்ணு கொடுக்கலையா? தனக்கு பதில் கிடைக்கும்படி, தனக்கு பரிகாரம் செய்யும்படி, தனக்கு நன்மை வரும்படி, தனக்கு எல்லா மேன்மையும் கிடைக்கும்படி நாம் என்னத்தை ஒண்ணுமே கொடுக்கல. ஆனா இயேசு நாம் பாவிகளா இருக்கையில் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார். நாம் அடிக்க வேண்டிய ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தினார். ரத்தம் எங்க இருந்து சிந்த ஆரம்பிச்சார் தெரியுமா? கெத்செமனே தோட்டத்திலிருந்து ரத்தம் சிந்தினார். அவர் கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபித்து கொண்டு இருந்த பொழுது அவருடைய ரத்தம் எப்படி இருந்துச்சா? பெருந்துளிகளாய். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே நாம் விதமாக அதை வாசிக்கிறோம். அவருடைய ரத்தம் பெருந்துளிகளாய் இரத்த வேர்வையாக வந்துச்சு. ஏன்? அந்த கெத்செமனே ஒலிவ ஆலை ஆட்டுற அந்த இடத்துல போய் தன்னை ஆலைய ஒப்பு கொடுத்தார். ஆட்டுவதற்கு தன்னை பிழிந்து தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். தன்னை பிழிந்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்த பொழுது அவருடைய ரத்தம் வேர்வையாக வெளியே பெருந்துளிகளாய் வந்தது. சாதாரண மனுஷனுக்கு ரத்தம் வெளியேறிடுச்சுன்னா, வேர்வையா வெளியேறிச்சுன்னா அடுத்து உயிர் பிழைக்க மாட்டான், செத்துருவான் அங்கே. ஆனால் இயேசு இறைவனா இருந்தபடினாலே அடுத்து 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 அவருக்கு நடக்கிற சம்பவம் நடக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தபடினாலே அவர் அந்த இடத்துல ரத்தம் சிந்தி விட்டு பிற்பாடு அங்கிருந்து எழுந்து சீசர் இடத்திலே பார்த்து, சரி வாங்க போவோம் என்று சொல்லி கூப்பிடுகிறார். அதற்குள்ளாக யூதாஸ் தன்னுடைய ஆட்களை கூட்டி கொண்டு வந்து அவரை பிடித்து அழைத்து போகிறது நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. முதலாவது அவர் ரத்தம் கெத்செமனே சிந்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். மனிதன் பாவம் செய்த பொழுது அவனுக்கு பாவத்திற்கு கிடைச்ச அவனுக்கு தண்டனை என்ன செய்யும்? மரணம். ரோமரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல வாசிக்கும் பொழுது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ பாவம் செய்வது எல்லாருமே மரணத்தை அடைகிறார்கள். அந்த மரணத்தின் நிமித்தம் அவர்களுக்கு என்ன ஆகுது? தண்டனைகள் கிடைக்கிறது, நரகத்துக்கு போயிடுகிறார். அவர் நரகத்திலிருந்து விடுதலை பெற்று பரலோகத்து ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும், பரலோகத்துக்கு கடந்து போக வேண்டும் என்றால் அவர்கள் இயேசுநாதரிடத்துல கடந்து வர வேண்டும். இயேசுநாதர் அவர்களுக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறார். அந்த ரத்தத்தை விசுவாசித்து யாரெல்லாம் கடந்து வருகிறார்களோ அவர்கள் இயேசுநாதருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அதனால்தான் யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய இயேசுநாதருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். விசுவாசத்தின் மூலமாக இயேசுநாதருடைய பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவர் எப்படி தந்தருளினார்? அவர் எப்படி தந்தருளினார்? அவரை சிலுவையின் மரத்திலே
நமக்காக ரத்தம் சிந்துபடி பூமியிலே அவர் நமக்கு தந்தருளினார். கெர்சமனே தோட்டத்திலே தன்னை பிழிந்து தேவனுக்காக ரத்தம் சிந்துகிறார். அதற்கு பிற்பாடு அவர் அண்ணா காய்பாவுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்படுகிறார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக ரோமரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ரோமர் 5:8-9 7வது வசனத்தை சேர்த்து வாசிக்க பார்ப்போம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. நீதிமானுக்காக மரிக்கிறது ரொம்ப அரிது. நீதிமானுக்காக யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, மறிக்க மாட்டாங்க. நல்லவனுக்காக நன்மை செஞ்சானா அவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான். ஒருத்தர் நன்மை செஞ்சிருக்கிறான், கட்சி தலைவர் இருக்கிறான்னா அந்த கட்சி தலைவர் நிறைய நன்மை செஞ்சிருக்கிறான் அப்படின்னா உடனே தலைவா நீ இருக்கிற அப்படின்னு தலைவன் செத்து போனவருக்கும் நிறைய செத்து போயிடும். அப்படி எம்ஜிஆர் செத்து போனவங்க நிறைய செத்து போனதெல்லாம் பார்த்தோம். நம்ம பார்த்தது தானே சொல்ல முடியும், நம்ம நாட்கள் நடந்தது தானே சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுலாம் சொல்ல முடியாது இல்லையா? எம்ஜிஆர் செத்து போனோம், நிறைய பேர் தற்கொலை பண்ணாங்க, மொட்டை அடிச்சாங்க, காது நிறைய காரியங்கள் பார்த்ததெல்லாம் நேரடியா பார்த்தோம். அப்போ எல்லாருக்கும் எம்ஜிஆர் நல்லவனா தெரிஞ்சான். ஆனா எம்ஜிஆரை பத்தி தெரிஞ்ச முற்பாடு தான் தெரியும் அவர் எவ்வளவு நல்லவர் இல்லையா? நிறைய பேருக்கு நல்லவர். எம்ஜிஆர் நடிகர். அந்த மனுஷனை தேடி போன நிறைய பேருக்கு நன்மை செஞ்சிருக்காரு. அவங்க வீட்டுக்கு போயிட்டு எதிரியா இருந்தாலும் வீட்டுக்கு போனவங்களுக்கு சோறு கொடுக்காம அனுப்ப மாட்டான். எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் போனா நல்ல சாப்பிட வச்சுதான் அனுப்புவான். கஷ்டம்னு போயிட்டா கண்டிப்பா உதவி செய்வான். இப்படி நல்ல நிறைய வேலைகளை செஞ்சதுனாலதான் அவன் கட்சி ஆரம்பிச்ச உடனே அவனுக்கு நிறைய ஓட்டு போட்டு இது பண்ணாங்க. 12 வருஷம் ஆட்சியில இருந்து இறங்காம ஜெயிச்சுக்கிட்டு இருந்து ஆட்சியில இருக்கும்போதே செத்தவன். இன்னைக்கு அதை வச்சுக்கிட்டு தான் நிறைய பேர் அவரை மாதிரி ஆட்சிக்கு வந்துருவான்னு நினைச்சு வர்றாங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த மனுஷன் அடிப்படையில நிறைய நன்மைகள் செஞ்சான். செஞ்சதுனால அவனுக்கு ஓட்டு போட்டாங்க. அவன் முக்கியமா ஜனங்களை கவர் பண்ணது சாப்பாட்டுலதான். அது முதலமைச்சரா இருக்கும்போது ஒரு அதிகாரி, எந்த டிபார்ட்மெண்ட் தெரியாது, ஒரு அதிகாரி தப்பு செஞ்சுட்டானா. அவனை பலமுறை 2-3 அவனுக்கு பாணி வந்திருக்குது, எச்சரிச்சு விட்டுருக்குறான், கேட்கல. ஒரு முறை கூப்பிட்டு அவனை வீட்டுக்கு அவனை வர சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு, நீ உன்னை என்ன பலமுறை வாங்கி பண்ணியாச்சு, நீ கேட்கல, அதனால நீ இந்த வேலைக்கு லாயக்கப்படாது, யா வேலையை ஒழிப்பு. சரி காலையிலே வந்துட்டியா, சாப்பிட்டியா? வேலையை விட்டு அனுப்புறவன சரி காலையில வந்துட்டியா, சாப்பிட்டியா? இல்லையா சாப்பிடல, நீங்க சொன்னோடனே ஓடி வந்தேன், உனக்கு சாப்பாடு கொடு. நல்லா சாப்பிட வச்சுட்டு அவனுக்கு டிஸ்மிஸ் ஆர்டரிங் கையில கொடுத்து நல்லா திங்க வச்சு டிஸ்மிஸ் ஆர்டரிங் கையில கொடுத்து போன அனுப்பி வச்சான். அப்போ இப்படி நிறைய காரியங்கள் நன்மை செஞ்சதுனால நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான். நாம எப்படி இருக்கிறோம்? நல்லவர்களும் கிடையாது, நாம அந்த மாதிரி நல்லவனும் கிடையாது, நீதிமானும் கிடையாது. எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? சாக்கடையில உண்டு புரண்டு எழுந்து வருகிற பன்றியை போல பாவிகளாக, பாவத்திலும் பாவியிலும் படுமாவிகளாக இருக்கிறோம். அப்படி படுமாவிகளா இருக்க நம்ம பார்த்தாலே யாரும் என்ன செய்ய, நம்மளை யாருக்கும் என்ன செய்யாது, பிடிக்காது. நம்ம வாயில நல்ல வார்த்தையே வராது. நம்ம யாரை பார்த்தாலும் நல்லபடியா பார்க்க மாட்டோம். நம்ம கேட்கிற காரியம் எல்லாம் நல்ல காரியங்களையே கேட்க மாட்டோம். நம்ம பார்க்கிற எந்த காட்சியும் நல்ல காரியமா இருக்காது. நாம் மிகவும் மோசமான ஒரு பாவிகளாக இருந்தோம், அருவருக்கப்படத்தக்கவர்களாக இருந்தோம். பாவியான மனுஷனே நம்மை பார்த்து சி அப்படின்னு சொல்ற அளவு இருந்தோம்.
பாவியான மனுஷன் நம்மளை பார்த்து சீன்னு சொல்ற அளவு பாவியா இருந்தோம். பாதாளமே நம்மளை ஏற்றுக்கொள்ள, சரி இவனு அது பாதாளம், அது எல்லா பாவியும், அந்த பாதாளமே நம்மளை பார்த்து அட பாவி அப்படிங்கிற அளவு இருந்தோம். பாவிகளா நாம் அப்படியே எல்லாராலும் கைவிடப்பட்டு, எல்லாராலும் அறிவிக்கப்பட்டு, எல்லாராலும் துப்பப்பட்டு, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நமக்காக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாராம்? மரித்தார், நம்மேல் அன்பு வைத்தார். இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக அன்பு செலுத்தினார், நம்மேல் அன்பு வைத்து நம்மை நேசித்து நம்மை அரவணைக்கிற ஒருவர் உண்டானார், அது இயேசுவே. நம்முடைய பாவத்திலிருந்து நாம் அருவருக்கப்படத்தக்க நம்மை அதிலிருந்து கழுவி சுத்திகரித்து எடுத்து உயர்த்துவதற்கு இயேசு தமது ரத்தத்தை சிந்தினார். அவருடைய ரத்தத்தை கொண்டு நம்மை என்ன செஞ்சாரா? கழுவினார். அவருடைய ரத்தத்தை கொண்டு நம்மை சுத்திகரித்தார். அவருடைய ரத்தத்தை கொண்டு நம்மை நல்லவர்களாக மாற்றினார். இப்போ நம்ம கண்டு ஏளனமா பேசினவங்க நம்மளை பார்த்து கையெடுக்கிற அளவுக்கு தேவன் மேன்மையாக உயர்த்தினார். எது நம்மை மேன்மையாக உயர்த்தி இருக்கிறது? எது நம்மை மேன்மையாக வைத்திருக்கிறது? எது நம்மை பரிசுத்தமாக மகிமையாக வைத்திருக்கிறது? இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு மகிமை. வாசிங்க, அது 8வது வசனம். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அவருடைய அன்பை விளங்க செய்கிறார். இயேசுனுடைய அன்பு, தேவனுடைய அன்பு, பிதாவுடைய அன்பு, அந்த அன்பை நம்மிடத்தில் விளங்க செய்தார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கோம். 9வது வசனத்தை வாசிங்க. இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக, அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்க கோபாக்கினை நீங்களாக அவரால் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ரட்சிப்புனா என்ன? விடுதலை. ரட்சிப்புனா என்ன? விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை. இந்த உலகத்திலிருந்து ஒரு நாள் எங்க போறோம்? விடுதலையாகி பரலோகத்துக்கு போறோம். அதனாலதான் சொல்லுது, அவரால் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அது அவரால் வரும்போது அதுமாக தெசலோனிக்கேயர்ல நான் வாசிக்கிறோம் அல்லவா? அவர் வரும்பொழுது எப்படி வருவாராம்? எக்கால தூதர சத்தத்தோடும் மேகத்து மேல் இறங்கி வருவார். அப்படி வரும்பொழுது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் என்ன செய்வாங்க? முதலாவது எழுந்திருப்பார்கள். அந்த நாட்கள்ல, எந்த நாட்கள்ல? அவர் வரும் நாட்கள்ல உயிரோடு இருக்கிறவர்களும் அவரோடு கூட பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதைத்தான் கொரிந்தியர்ல சொல்லி இருக்குது, நாம் எல்லாரும் ஒரு நிமிஷத்திலே ஒரு மேற்பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம். அதைத்தான் பிலிப்பியர்ல சொல்லுறாரு, நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவின் ரத்தம் நம்மளை மறுரூபப்படுத்தும். இயேசுவின் ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, மகிமைப்படுத்துவது மாத்திரமல்ல, மறுரூபப்படுத்தி அவருக்கு ஒப்பாக நம்மை மாற்றும். அவருக்கு ஒப்பாக மாற்றுகிற அந்த ஒரே ஒரு பொருள் அது இயேசுவின் ரத்தம். அந்த ரத்தத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் நல்லவர்கள் அல்ல, நாம் நீதிமான்கள் அல்ல. ஆனா நாம் மிகவும் மோசமானவர்களா இருந்த நம்மை நம்முடைய ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. அவர் ரத்தம் சிந்தப்பட்டது, அவர் ரத்தம் பூமியிலே சிந்தப்பட்டது. அவர் நல்லவர், அவர் மிகுந்த நல்லவர். வானத்தையும் பூமி உண்டாக்குன தெய்வம் மனிதனாக கடந்து வந்தார். மனிதனாக கடந்து வந்து அவர் ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். கெத்செமனே தோட்டத்துல அவர் ரத்தம் சிந்தப்பட்டது. அவருடைய ரத்தம் பெரும் துளி வேர்வையாக சிந்தப்பட்டது தேவனுக்காக. அந்த கெத்செமனே என்றால் ஒலிவ ஆலை. அந்த ஆலையில அந்த விதைகளை போட்டு அரைச்சி எடுக்கும்போது அதனுடைய எண்ணெய், அந்த ஆயில் வரும். அந்த எண்ணெய் விலையேறப்பட்டது. இன்னைக்கும் நம்ம தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய்,
நல்லெண்ணெய் அப்படின்னு பாம் ஆயில், அந்த ஆயில், இந்த ஆயில், அந்த நிறைய எண்ணெய் வாங்குறோம் இல்லையா? இந்த எண்ணெய்க்கெல்லாம் விலை ஒரு அளவு தான் விலை. ஒலிவ எண்ணெய்க்கு கொஞ்சம் விலை, ஆலிவ் ஆயில் சொல்லி வாங்குறோம் இல்லையா? இந்த ஒலிவ எண்ணெய்க்கு கொஞ்சம் விலை அதிகம். அதனுடைய ருசியும் நல்லா இருக்கும். அது மருத்துவ குணம் உடையது. ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் உடையது. ஒலிவ எண்ணெய் ரொம்ப நல்லா இருக்கும். அது அபிஷேகத்துக்குரியது. அபிஷேகம் பண்ணணும்னா அந்த எண்ணெயை தான் எடுத்து என்ன செய்றாங்க? தலையில ஊத்தி அபிஷேகம் பண்ணுறாங்க. அபிஷேக தைலம் செய்வதற்கும் அந்த எண்ணெயை தான் பயன்படுத்துவார்கள். அதே போல நம்முடைய அருமை ஆண்டவர் அன்று அவருடைய ரத்தம் பூமியிலே சிந்தப்பட்டது. அவருடைய ரத்தம் பூமியிலே சிந்தப்பட்டது என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். அந்த ரத்தம் நம்மை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக மாற்றினது என்று சொல்லி பார்க்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24. அவருடைய தழும்புகளால நாம என்ன செய்யறோம்? குணமாயிட்டே வர்றோம். குணமானோ. எசையா 53ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எசையா 53:5 நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி நவதமாக அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். 39 அடிபட்டார் என்று சொல்லி நமக்கு தெரியும். அப்படிதானே? இஸ்ரவேலர்கள் ஒருவனை அடிக்கணும்னா, சவுக்கால் அடிக்கணும்னா 40 அடி அடிக்கணும். 40 அடிக்கு மேல அடிச்சா அவன் நீசன் என்று என்ன போடுவான். அதனால 40 அடிக்கு மேல அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது. அதனால இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, 40 அடிக்கு அதிகமா அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 39 அடி அடிப்பாங்க. அதுக்கு மேல நம்ம அடிச்சிடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, அதுக்கு மேல அடிச்சா நீசன் என்ன பண்ணும், அதனால அது தெரியக்கூடாதுன்ட்டு அவங்க இன்னும் ஒரு அடியை குறைச்சி 39 அடி அடிப்பாங்க. ஒரு ஆராய்ச்சியாளர் அவர் ஆராய்ச்சி பண்ணாராம். அது இஸ்ரேலுடைய ஏடுல போய் அவர் வேண்டியது முன்னாடி இயேசு எத்தனை அடி அடிச்சாங்க அப்படின்னு அடிச்சுன்னு கேட்டா அவங்க 13 அடி அடிச்சோன்னு சொன்னாங்களாம். இயேசு அவங்க ஏடுல எழுதி வச்சுக்கிறாங்களா, இயேசுவே எத்தனை அடி அடிச்சாங்க? 13 அடி அடிச்சாங்க. ஆனால் 39 அடிகள் அடித்ததாக நம்ம வேதத்து மூலமாக பார்க்கிறோம். 39 அடின்னு அதில் சொல்லலை. வாரியெல்லாம் அடித்தார்கள். வாரியெல்லாம் அடிக்கும்போது 40 அடிக்கு ஒரு குறைய அடிக்கணும். பவுல் சொல்லும்போது 40 குறைய எத்தனை முறை அடிபட்டாராம்? 5 முறை அடிபட்டாராம். பவுலை பிடிச்சி அடிக்கும் போது ஒவ்வொரு முறையும் 39 முறை அடிச்சிருக்கிறாங்க. அப்ப அதனுடைய கணக்கின்படி பார்த்தா இயேசுவையும் 39 முறை அடிச்சிருக்கணும். சரி, 39 முறை அடிச்சுக்கணும், ஆனா இங்க 13 முறைன்னு சொல்றாங்களே என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு ஆராய்ச்சியெல்லாம் ஒரு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாராம். இப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன செஞ்சாங்கன்னா, இயேசுவை என்ன செஞ்சாங்க, பிலாத்துக்கிட்ட கொடுத்துட்டாங்க. யூத முறைப்படி அவரை அடிக்க முடியாது, பிலாத்துக்கிட்ட கொண்டு கொடுத்துட்டாங்க. அப்போ ரோமர் சட்டத்தின்படி அடிக்கிறாங்க. ரோமர் என்ன பண்றாங்கன்னா, ரோமர்களும் போய் உங்களுடைய முறைமையின்படி உங்க சவுக்கை கொடுங்கன்னு சொல்லி கேட்டுலாம் வாங்க முடியாது. ஏன்னா அவங்க தான் அரசாட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க போய் தனியார்கிட்ட, ஒரு அரசு தனியார்கிட்ட போய் உதவி கேட்காது, தனியார் தான் அரசுகிட்ட உதவி கேட்போம். அப்போ அவங்களுக்கு ஒரு சட்டம் வச்சுருந்தாங்க. அவங்க வச்சிருந்த ஒரு சவுக்கு, அதுல கைப்பிடி, அதுல 3 வார், 2.5 அடி நீளத்துக்கு 3 வாரு, அந்த வார்ல குண்டுகள், கொக்கிகள், அந்த வார்ல அதாவது தொங்கல்ல அலுமினிய குண்டுகளும் கொக்கிகளும்
பட்டைகளும் இருக்கும். ஒரு அடி அடிச்சு இழுத்து பொழுது 3 காயங்கள் போடும். அப்போ 13 அடி 13 into 39. அப்ப அவங்க ஏடுல எழுதி வச்சிருக்குது 13 அடி அடிச்சதாக எழுதி வச்சிருக்கிறாங்க. அங்க வேதத்தின்படி 1 குறைய 40 அடிகள் அடிக்கணும்னு சொல்லுது. அடித்தார்கள் பவுல் சொல்லுகிறார். அப்ப இயேசு 39 அடி அடிச்சிருக்கிறாங்க. ஆனா அவர் ஒரு ஆராய்ச்சி பண்றவர் சொல்றாரு, நம்முடைய சரீரத்துல வியாதி இருக்கு இல்லையா, புது புது வியாதி, பழைய வியாதி, எவ்வளவு இப்போ வரப்போற வந்த எல்லா வியாதிகளையும் மெடிக்கல் பிரகாரமா என்ன செஞ்சிருக்காங்கன்னா 39 வகையா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. நம்முடைய சரீரத்துல வியாதிகளை 39 வகையா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த 39 வகையில தான் எல்லா வியாதியும் ஒரு புதுசா உருவாகிற எல்லா வியாதிகளும் அதுலதான் அடங்கும். அவருடைய தழும்புகளால் 39 முறை அவர் தழும்பு உருவானது. அந்த 39 வகையான வியாதிகளும் அந்த தழும்புகளால என்ன செய்து குணமாகிறோம். அப்போ அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அந்த 39 வகையான வியாதிகளுக்கும் ஒரு 39 முறை அடிபட்டார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. அவர் சரீரம்லாம் அடித்து கிழிக்கப்பட்டது. என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் மீதியா இருக்கிறது. உள்ளூருடைய படைச்சாலைகள் போல முதுகை உழுதார்கள். எலும்புகள்லாம் என்ன கூடும் கட்டுவிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். 22வது சங்கீதத்துல நாம் அதை வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவராய் இயேசு அடிக்கப்பட்ட அந்த காட்சியை குறித்து அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பாசான் தேசத்து எருதுகள் என்னை வளைந்து கொண்டது என்று சொல்லி அங்கே அவர் சொல்லி கொண்டு வருகிறது. 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. என்னை விட்டு தூரமாகாதையும் ஆபத்து கட்டி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். வாசிங்க. இயேசுநாதர் அடிக்கப்படும் பொழுது அவர் சொன்னார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி என்று சொன்னார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. அப்படி என்றால் நம்முடைய அக்கிரமங்களும் பாவங்களும் அவருடைய முகத்தை, பிதாவுடைய முகத்தை மறைத்தது. அது நிமித்தம் நான் ஏசாயா 59:2 வாசிக்கும் பொழுது உங்கள் பாவங்களே அவருக்கு உங்கள் அக்கிரமங்களை அவர் உங்களுக்கு செய்யவிடாதபடி ஒரு முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்போ நாம் பாவம் செய்த பொழுது பிதாவுடைய முகம் இயேசுநாதருக்கு மறைக்கப்பட்டது. நம்முடைய பாவம் அநியாய அக்கிரமங்கள் எல்லாம் இயேசுநாதர் மேல் சுமத்தப்பட்டது. அப்படி சுமத்தப்பட்ட போது அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் பிதாவை நோக்கி பார்த்தார். அவர் சொல்லும் பொழுது நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம், பிதா என்னை எப்பொழுது என்ன செய்யறது இல்லை, தனியே இருக்க விடுகிறது இல்லை என்று சொன்னவர் இப்பொழுது பிதாவின் முகம் மறைக்கப்பட்ட பொழுது அப்பொழுது கதறுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் கதறுகிறது விதமாக பார்க்கிறோம். அப்படி கதறின பொழுது விதமாக அவருடைய முகம் மறைக்கப்பட்டது என்றால் பாவம், மனிதனுடைய அக்கிரமம் நிரப்பப்பட்ட பொழுது அவர் பரிதவிக்கப்பட்டார் என்று சொல்லி விதமாக பாரு. அப்படி ஒரு சூழ்நிலையிலே தான் இங்கு அவர் இருந்தார். அவர் சொல்லுகிறார், சகாயர் இல்லை, என்னை ஒடுக்குகிறார்கள், என்னை விட்டு விலகாதிரும், அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. அவர் அற்புதமாக அடிக்கப்பட்டார். வாசிங்க தொடர்ந்து. பீறி கட்சிக்கிற சிங்கத்தை போல என் மேல் தமது வாயை திறந்தார்கள். வாயை திறந்த பொழுது நீ கல்லன் சொன்னான் அடிக்கப்பட்டு தொங்கிட்டு இருக்கிற கல்லன் என்ன சொல்றான், நீ கிறிஸ்து ஆனால் உன்னையும் எங்களை ரட்சித்துக்கொள். தன்னைத்தான் ரட்சித்துக் கொண்டானே, அதாவது மற்றவர்களை ரட்சித்தானே, தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ளட்டும், நீ கிறிஸ்துவானால் இறங்கி வா. பரியாசம் பண்ணினார்கள். போர் சேவர்கள் என்ன சொன்னாங்க, முள் சுடி அடித்து ரத்தம் வடிகிறது, கோலினால் ஓங்கி தலையில அடித்து விட்டு அவர் என்ன சொல்றாங்க, அவருக்கு முன்பு மகால் போட்டு சொன்னாங்களா, அவரை பரியாசம் பண்ணாங்க. இது ராஜாவே வாழ்க, இங்க அடிச்சு ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு இருக்குது,
யூதரி ராஜா வாழ்க. எவ்வளவு ரொம்ப கிண்டல் பண்ணிப்பாங்க போர்ச்சவர்லாம் பக்கத்துல போயிட்டு அவர் ரத்தம் அப்படியே சிந்தது அப்படி நின்றுகிட்டு இருக்கிறாரு. முள்சூடி அடிக்கப்படும், ரத்தம் வருது. போர்ச்ச வாங்கி தலையில அடிச்சுட்டு சொல்றான், கிட்ட போயிட்டு யூதரி ராஜாவே வாழ்க அப்படிங்கிறான். நாம அடிக்கப்படும் பொழுது, நமக்கு இப்படி ஒரு சோதனை வரும் பொழுது நம்ம பக்கத்துல வந்துட்டு யாராவது இப்படி சொன்னா எவ்வளவு வேதனையா இருக்கும். என்னோட பெரிய இது மாதிரி பேசுன, இப்ப இப்படி இருக்க அப்படின்னு பரியாசமா பேசுவாங்க இல்லையா, அந்த பரியாச வார்த்தை. யூதர் ராஜாவே வாழ்க. கண்களை கட்டிட்டு கன்னத்துல ஓங்கி அரைஞ்சி கோழியில மண்டையில தட்டிட்டு சொல்றான், நீர்தான் பெரிய தெற்கு தரிசி ஆயிடுச்சே. எங்க நாங்கெல்லாம் நின்றுட்டு யார் அடிச்சா சொல்லு பாப்போம். ரொம்ப எகத்தாளமா யார் அடிச்சா சொல்லு. பாலான் தேசத்து பலத்த எருதுகள் வளைந்து கொண்டது, கிர்ச்சிக்கிற சிங்கம் போல வாயை தந்து என்மேல் கலந்தார்கள் என்று சொல்லி சொல்லுங்க. வாசிங்க. எப்படி இருக்காரா? தண்ணீரை போல, தண்ணியை கீழே ஊற்று மாதிரி தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள்லாம் கட்டு விட்டது. அடிச்ச அடியில தோலெல்லாம் பிஞ்சு எப்படியே சதையெல்லாம் என்ன செய்யுச்சு, வெளியே வந்துருச்சு. ரத்தமெல்லாம் தண்ணி மாதிரி அப்படியே சிந்திக்கிட்டு இருக்குது. ரத்தமெல்லாம் தண்ணி மாதிரி சிந்தி போய்கிட்டு இருக்குது. இப்போ அந்த சதையும் ஒவ்வொரு சதை எலும்போட சதை தானே இணைச்சு வச்சிருக்குது, நரம்புகளும் சதையும் இணைச்சு வச்சிருக்குது. அந்த சதையெல்லாம் பிச்சு வெளியே எடுத்துட்டா எலும்பு மாத்திரம் தனியா நின்றுட்டு இருக்கும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, எலும்புகள்லாம் கட்டு விட்டது, இருதயம் மெழுகு போல. இருதயமே சொல்லுவோம்ல, இருதயமே கரைஞ்சு போச்சுப்பா, உருகி போச்சு. இயேசுநாதருடைய இருதயம் எப்படிச்சு, எதையுமே சிந்திக்க முடியாத அளவு அந்த நேரத்துல அவர் இருந்தார். ஏன் இந்த பாடுகள்? நமக்காகத்தான். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்கா சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்கா சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். ரத்தமுனி நோக்கியே பா, ரத்தமும் நீரும் ஓடி வருதே, ரட்சகரை நோக்கியே பா, ஏறுகின்றார் தள்ளாடி கவிழ்ந்து தலை போடி, என் இயேசு குருசை சுமந்தே, என் நேசர் கொள்கோதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு ரத்தமுல்லாம் விதமா கொட்டுண்டு, தண்ணீரை போல ஊற்றுண்டு, இருதயமெல்லாம் மெழுக போல உருகின்றது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. என் குடல்கள் நடுவே உருகுகிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் குடல்களின் நடுவே உருகுகிறது, இருதயம் உருகி போயிடுச்சான். அடுத்து சொல்றார், வாசிங்க. என் பலன் எல்லாம், என் பலன் ஓட்டை போல காஞ்சிச்சு. ஓடு மண் பானை செஞ்சு அதை வச்சிருக்கும் போது அந்த மண்பானையில என்ன பொருள்னாலும் வச்சிருந்தா அது பத்திரமா இருக்கும். அந்த மண்பானை உடைஞ்சு போய் அது தூக்கி வெயில்ல போட்டாச்சுன்னா அது என்ன செய்யும், காஞ்சிரும். அதுக்கு இப்ப அதை யூஸ் பண்ண மாட்டோம், அப்படிதானே? அந்த மண்பானை அந்த ஓடு வெயில்ல போட்டு காஞ்சிருச்சுன்னா அது பயங்கர சூடா இருக்கும். அதான் சொல்கிறார், ஓட்டை போல என் பலன் ஓட்டை போல காய்ந்தது. பலன் எல்லாம் போயிடுச்சு, அடிச்சு அடியில பானை உடஞ்சிருச்சு.
பானை முழுசா இருக்கிற வரைக்கும் நல்ல யூஸ். நம்ம இப்ப ரொம்ப விரும்பி வாங்குவோம் மண்பானை. எதுக்கு? வெயில் காலத்துல விரும்பி மண்பானை வாங்குவோம். எதுக்கு? மண்பானையில தண்ணி ஊற்றி வச்சா நல்லா கூலா இருக்கும், மண்பானையில சமைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும், மண்பானை இதுல ரொம்ப அழகா இருக்கும் சொல்லி மண்பானை நிறைய விரும்புவாங்க. நம்முடைய முதலமைச்சர் வீட்டுல கூட மண்பானை சமையல் தான் நடக்குதாம். அந்த அம்மா மண்பானையில தான் அவருக்கு சமைச்சு கொடுப்பாங்களாம். ஏன்னா அதனுடைய மருத்துவ குணம் நல்லா இருக்கும். அப்ப இந்த மண்பானைக்கு எவ்வளவு மேன்மை இருக்குது. மண்ணு தான், ஆனா மண்ணு அதை எடுத்து சுட்டு பொருளா உருவாக்குன பிற்பாடு அதுக்கு ஒரு தகுதி இருக்குது. ஒவ்வொரு பானைக்கும் சமையலுக்கு ஒவ்வொரு பானையை பயன்படுத்தோம்னா அந்தந்த பானைக்கு அந்த தகுதி இருக்குது. அந்த பானை உடஞ்சு போச்சுன்னா அதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. இயேசு என்கிற பானை இப்பொழுது என்ன செஞ்சிருச்சான்? அந்த நேரத்துல உடைஞ்சு போச்சு. உடைஞ்சு போனதும் என் பலன் ஓட்டை போல காய்ந்தது. பாசிங்க, ஓட்டை போல காஞ்சி போச்சுன்னா மேல்வாயோட நாவு என்ன செய்யும்? ஒட்டிக்கிட்டு. தாகம், அதிகமான தாகம், ரத்தம்லாம் சிந்து போய்கிட்டு இருக்குது. அதனாலதான் கர்த்தர் சொன்னா, தாகமா இருக்கிறேன். தாகமா இருக்கிறேன்னு சொன்னா ஆத்துமா தாகத்தை கொடுத்தவர் சொல்லல. நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்துல எடுத்துட்டு ஆண்டவர் ஆத்துமா தாகத்தோடு இருந்தபடினாலே சிலுவை மரத்திலே தாகமா இருக்கிறேன்னு நம்மளும் குறித்த ஒரு தாகமா இருக்கிறேன். அது ஒரு அர்த்தத்தோட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அங்கேயே நடந்த சம்பவம், அவர் நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு ரத்தம் சிந்தி கொண்டு இருக்கும் பொழுது, அவருடைய ரத்தம் எல்லாம் அவரை விட்டு வெளியே போன பொழுது, ரத்தம் போயிடுச்சுன்னா பலன் போயிடும். ரத்தம்லாம் வெளியேடுச்சுன்னா, சத்து போயிடுச்சுன்னா உடம்புல ஒண்ணு இருக்கா, செத்து போயிடும். செத்து போயிட்டான்னா சத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப ரத்தம்லாம் வெளியே போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அதிகமான தாகம் எடுக்கும். தாகம். ஒரு மனுஷன் அடிபட்டு கிடக்குறான்னா அவன் முதலாவது என்ன கேட்பான் தெரியுமா? தண்ணி கொடுங்க, தாகமா இருக்குது, தண்ணி கொடுங்க, தாகமா இருக்குது. சிலர் என்ன செய்வாங்க? தண்ணி கொடுக்காதப்பா செத்து போயிடும். தண்ணி கொடுத்தாங்க, அந்த அளவு தாகம். இயேசுநாதரை சிலுவையில தூக்கி அரைஞ்சி வச்சிருக்கும் பொழுது அந்த போர் சேவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? அதாவது சிலுவையில் அறையிற சிலுவையில் அறையிற குற்றவாளிகளுக்கு அங்க கொடுக்குற தண்டனை என்ன தெரியுமா? ஒரு விதமான காடி, அந்த காடியில அது ஒரு விதமான காடியை உருவாக்கி அதை வச்சிருப்பாங்க. அதை என்ன செய்வாங்கன்னா, இப்படி ரத்தமெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அதை குடிக்க கொடுப்பாங்க. அது குடிக்க கொடுத்தோடனே அது குடிச்ச உடனே நம்முடைய உடம்புல அடிபட்ட உடனே கொஞ்ச நேரத்துக்கு ரத்தம் போய்கிட்டு இருக்கும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும்? ஸ்டாப் ஆயிரும். அந்த காடியை கொடுத்தா என்ன செய்யும்? அது உள்ள போயிடுச்சு அப்படின்னா அது போய் அந்த நரம்பு எல்லா பக்கமும் வேலை செஞ்சதுன்னா என்ன செய்யும்னா ரத்தம் நிக்காதான், அது போய்கிட்டே தான் இருக்கும். அதுக்குதான் அந்த காடி கொடுக்கறது. ரத்த போக்கு நிக்க கூடாதுங்கிறதுக்காக கொடுக்கறது. அது மாத்திரமில்ல அந்த காயங்கள்ல அந்த காடியை கொண்டு வைப்பாங்க. அப்படித்தான் இயேசுநாதருக்கும் என்ன செஞ்சாங்க? காடியை கொடுத்து அவர் வாங்கி பார்த்த பிற்பாடு கசப்பான காடி அவர் கொடுத்து வாங்கி அது பார்த்து என்ன செஞ்சாங்க? அவர் குடிக்கல, வாங்கி பார்த்துட்டு வச்சுட்டார். ஆனால் அவரை அடித்தார். கல்வாரி சிலுவையில் அவர் அடித்தார். அவர் ரத்தமெல்லாம் சிந்தினது, கெட்செமனே தோட்டத்தில் ரத்தம் சிந்தது. அவர் எப்படியெல்லாம் பாடுபட போகிறோம் என்பதை அறிந்த பொழுது அங்கே தேவனுக்காக தன்னை பிழிந்து ரத்தத்தை கொடுத்தார். இவங்க காய்பாவுடைய வீட்டுல கடந்து வந்த பொழுது, காய்பாவின் வீட்டுல கடந்து வந்த பொழுது அவர்கள் என்ன செஞ்சாங்க? அடிச்சாங்க. அடிச்ச பொழுது ஓங்கி அடிச்சான் ஒருத்தன். அடிச்ச பொழுது அவர் கேட்டா, ஏன் நீ அடிச்ச? தகாத விதமா நான் ஏதாவது சொல்லியிருந்தா அதை ஒப்புவி அப்படின்னு சொல்லி கேட்டார். அங்கே இருந்து அவர் ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தம் அடிச்சு அவர் ரத்தத்தை வெளியே எடுத்தார்கள். பிலாத்துனுடைய அரண்மனையில் அடித்தார்கள், முள் சூடி அடித்தார்கள், கை கால்கள் ஆணி அடித்தார்கள், கைகள் ஆணி அடித்தார், கால்கள் ஆணி அடித்தார். விழாவிலே கடைசியா என்ன செஞ்சார்? விழாவில ஈட்டினால் குத்தினார். அதாவது இந்த விழா பக்கத்துல ஈட்டினால் குத்தின பொழுது ரத்தம் பூரா கால் வழியா ரத்தம் வெளியே போயிடுச்சு, கை வழியா ரத்தம் வெளியே போயிடுச்சு.
முழுசு தலைவருக்கு ரத்தம் வெளியே போயிடுச்சு, எல்லா பக்கமும் ரத்தம் போயிடுச்சு. இப்போ மனுஷன் செத்து போயிட்டாலும் உயிரோட இருக்கான்னு சொல்லி ஓங்கி வீட்டில குத்தின பொழுது அந்த விழாவில் இருந்த ரத்தமும் நீரும் வெளியேறிச்சான். அப்படின்னா அதுக்கு பிற்பாடு உடம்புல என்ன இல்லையா, ரத்தமே இல்லை, உயிர் இல்லை. இப்படி அவர் உயிர், அவருடைய ரத்தம் பூமியில சிந்தப்பட்டது என்று சொல்லி நாமதமாக பார்க்கிறோம். வாசிக்க தொடர்ந்து இந்த சங்கீதம் 22 வாசிக்கும் பொழுது சுத்தி இருந்தவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்களா, எப்படிப்பட்ட குணம் இருந்தாங்க, நாய் குணம் பிடித்தவர்கள். நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளர்ந்து கொண்டது, கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள், ஈட்டி ஆணி அடித்தார்கள். எலும்புகள்லாம் எண்ணலாம், எலும்பெல்லாம் அப்படியே விலை தெரிஞ்சிச்சு, 1 2 3 அழகா எண்ணலாம், அந்த அளவு அடிபட்டாரு. வாசிங்க. எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ஏலி ஏலி லாமா சபக்தானின்னு சொல்லி சொன்னார். ஏலி ஏலி லாமா சபக்தானின்னு சொன்னார். அவன் என்ன சொன்னாங்க, பொறு அவன் எலியாவை கூப்பிடுறான், எலியா வந்து விடுதலையாகும் பாப்பமா அப்படின்னு சொல்லி பரியாசம் பார்த்து கொண்டிருந்தார்கள். உன்னைத்தானே ரட்சித்துக்கொள் என்று சொல்லி பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் படுகிற அவஸ்தையை அவர் ரசித்து பார்த்து கொண்டிருந்தார்கள். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அவர்கள் என் நோக்கி பார்த்து இருந்தார்கள் என்று சொல்லி அவதமாக பார்த்து கொண்டே இருந்தார்கள். என்ன செய்யறான் என்று சொல்லி பார்த்து கொண்டே இருந்தார். அது மாத்திரமல்ல, வாசிங்க. போர் சேவர்கள் என்ன பண்ணாங்களா, அவருடைய வஸ்திரம் எப்படி இருந்துச்சா, மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ஒரே அங்கேயா இருந்துச்சு. அந்த வஸ்திரத்தை அவங்க என்ன செஞ்சாங்க, வஸ்திரம் நல்லா இருக்குப்பா, அவர் வஸ்திரம் மேலு தையல் இல்லாம அழகா இருக்கு, அதனால இது கிழிச்சு எடுக்காம ஒரு ஆளுக்கு எடுப்பாம சீட்டு போட்டு பங்கிட்டு கொண்டாங்க. அது வஸ்திரத்து மாரி என்ன பண்ணாங்க, சீட்டு போட்டார். வாசிங்க. காண்டாமிருகத்தின் கொம்புகள் இருக்கும், செய்விடு தரணும். காண்டாமிருகத்துக்கு கொம்பு இருக்கும், அது என்ன செய்யும், ஒத்த கொம்பு தான் இருக்கும், அதே ஒரே குத்தா குத்தும். அதுதான் கடைசியா குத்தின குத்து, ஈட்டினால் குத்தினார். இயேசுவை அவர்கள் குத்தின பொழுது அவருடைய ரத்தம் பூமியிலே சிந்தப்பட்டது. பிசாசு ரொம்ப சந்தோஷமா இருந்தான். இயேசு அடிக்கப்படும் பொழுது பிசாசு எப்படி இருந்தான், ரொம்ப சந்தோஷமான ஹாப்பியா இருந்தான். ஆனா இயேசு என்ன சொன்னாரு, அவர்கள் செய்கிற அத்தனை காரியங்களையும் பார்த்து அவர்களை பார்த்து, பிதாவை இவர்கள் அடித்து போட அப்படின்னு சொன்னார். அப்படித்தானே, என்ன சொன்னாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கு. என்ன செய்யறன்னு புத்தி இல்லாம செய்யறாங்க ஐயா, கோவப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி பிதாவிடத்துல பரிந்து பேசினார். அந்த நேரத்துல பரிந்து பேசினார். அந்த பரிந்து பேசுகிற ரத்தம் தான் நம்மை மீட்கிறது, பிதாவின் லட்சியம். அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, இப்போ தாயாரு ரொம்ப வேதனையா இருக்கிறாங்க. அவருடைய தாயாரு தனியா விட்டுட்டு, இப்போ மூத்த பிள்ளை இல்லையா, தாயாரை விட்டுட்டு போறோம், ரொம்ப வேதனையா இருக்காங்க. மகனை பறி கொடுத்து அம்போன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் தன்னுடைய அன்பார்ந்த சீசனை கூப்பிட்டுப்பா, உன் தாய் மாதிரி பார்த்துக்கப்பா, அதோ உன் தாய் மணி, இது வரைக்கும் அது எனக்கு தாய், இனிமே நீ என்ன செய்ய, உன் தாயா பார்த்துக்கோ. அந்த தாயார் என்ன செய்ய விடாது, நிற்கதியா விட்டு விடக்கூடாது என்பதை தாயாருக்கு செய்த நன்மை யோவானை அவருக்கு மகனாக கொடுத்தார். அதோ உன் தாய், அதோ உன் மகன். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாதாக. இப்படி தேவன் ஒவ்வொரு காரியங்களையும் அருமையாக செய்த அதே நேரத்துல நமக்காக ரத்த பாடுகளை அனுபவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க.
அந்த அபிஷேக தைலம், அபிஷேகம் என்ன செஞ்சிருச்சு, நம்மளை எப்படி என்ன பண்ணிட்டு இருக்குது? ராஜரீக கூட்டமும் ஆசாரியர்கள் ராஜாக்களுமாக நம்மளை அபிஷேகப்படுத்தி அந்த காலத்திலிருந்து கொண்டு வந்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி மகிமையான ஒரு இடத்துல கொண்டு வைத்திருக்கிறதை மறுபடியும் வாசிங்க சொன்னோம். நீங்களோ அந்த காலத்திலும் நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை, இயேசுநாதர் நமக்காக செய்த புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா நாம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷம் அறிவிக்கிற சுவிசேஷ கூட்டமாக, சந்ததியாக, தெரிந்து கொள்ளும் சந்ததியாக, ராஜரீகமான நம்மளை எப்படி இருந்து எப்படி என்ன கொண்டிருக்காரு? ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும், அசுத்தமாயிருந்தோ அவலட்சணமாயிருந்தோ ஒன்றுக்கு உதவாதவர்களா இருந்தோ தேவன் இப்போது நம்ம எப்படி கொண்டு வந்திருக்கிறார்? அவருக்கு ஒப்பாக நான் பரிசுத்த, அதனால் என்ன போல பரிசுத்தமாயிருங்கன்னு சொன்ன இறைவன், பரிசுத்தத்துக்குரிய காரியங்களாம் சொன்னவர் இப்பொழுது அவர் ரத்தத்தை சிந்தி நம்மை பரிசுத்த சகல பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பரிசுத்த சந்ததியாயும் ஜாதியாயும், நான் இப்ப யாரு இப்போ அனாதிகளா இருந்தோம், யாரும் கேள்வியை கேட்க முடியாதபடி இருந்தோம், யாரோ ஒருவரா இருந்தோம். ஆனால் இப்போ தேவன் நம்ம எப்படி வைத்திருக்கிறார்? அவருக்கு சொந்த ஜனங்களாயும் நம்மை தெரிந்து கொண்டார். பரிசுத்த ஜாதியாயும் ஆசாரிய கூட்டமாகவும் ராஜரீக சந்ததியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனங்களாக தெரிந்து வைத்திருக்கிறார். இது அவருடைய அபிஷேக தைலம், ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. அதனால வேதம் சொல்கிறது, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இயேசுநாதருடைய ரத்தம் நம்மை சுத்திகரித்தது என்று சொல்லி நான் விதமாக பார்க்கிறோம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 16-14 பலிபீடத்துல 7 முறை ரத்தம் தெளிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிங்க. பதினாறு 14 காளையின் ரத்தத்துல கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்து மேல் தெளித்து ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக எத்தனை தரம் தெளிக்கணும்? 7 தரம் தெளிக்கணும். முதல் ரத்தம் எங்க சிந்தப்பட்டுச்சு? கெத்செமனே தோட்டத்துல. 2வது ரத்தம் காய்பாவுடைய வீட்டுல. 3வது பிளாத்துடைய அரண்மனையில. 4வது முள் சூடி அடித்தது. 5வது கைகள்ல 2 கைகள்லையும் ஆணி அடித்தது. 6 அவருடைய கால்கள்லயும் ஆணி அடித்தது. 7 விழாவில் ஈட்டினாலே குத்தினது. 7 முறை தெளிக்கப்பட்டது. 7 முறை இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டது. அதனாலதான் நான் பரிசுத்த சமயத்துல கிருபாசன தண்டையில தைரியமாய் கிருபாசன தண்டை போகக்கடும். எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் எபிரேயர் 13 வாசி. நான் தைரியமா கிருபாசன தண்டை போகக்கடும் வாசி. 13 எபிரேயர் புஸ்தகம் 4:14 வாசி. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தின் நிலை சேர கடவும். தைரியமாய் போவதற்கு இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டுருச்சு. இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டதுனால கிருபாசனத்துக்குள்ள யார் போக முடியும்?
பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் போக முடியும். ஆனா புறஜாதிகளாக நாம், உலகத்துல அறிவுறுக்கப்பட்ட நாம் கிருபாசன தண்டில தைரியமா கடந்து வந்திருக்கிறோம் இயேசுனுடைய இரத்தத்தினால. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த ரத்தம் சிந்ததினாலே நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். அது குறித்து கொலோசியர் 1:20 பவுல் விதமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கொலோசியர் 1:20, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானம் இல்லாத நமக்கு, தேவனோடு ஐக்கியம் இல்லாத நமக்கு ஐக்கியமுடைய சமாதானத்தை உண்டு பண்ணி, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் இயேசுவின் மூலமாய் தமக்குள் ஒப்புரவாக்கி கொள்ளும்படி யாருக்கு பிரியமாயிற்று? நம்முடைய தேவனுக்கு, பிதாவுக்கு பிரியமாயிற்று. அது எப்படி ஒப்புரவாக்குன்னு எப்படி பிரியமா இருந்தது இயேசுக்கு? அவருடைய ரத்தத்தினாலே, அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினார். பரலோகம் பூமியும் ஒன்றாய் இணையும்படி செய்தார். பாவத்தில் இருக்கிறவர்களை மீட்கும்படி கடந்து வந்தார். அவர் பாவிகளிடத்திலே போனார். பாவிகளிடத்துல போய் சாப்பிட்டார். அதனால அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? இவர் பாவியான மனுஷனிடத்துல போகிறார், சாப்பிடுகிறார். ஒரு சிறு விலையேறப்பட்ட நல்ல தைலத்தை கொண்டு அவருடைய பாதத்துல பூசி, தலைமயிரினால் கண்ணீரினால் நனைத்து தலைமயிரினால் துடைத்த பொழுது அவரை அழைத்த சீமோன்கிற ஒரு மனுஷன் என்ன சொன்னா? இவர் இன்னைக்கு அதான வாசிச்சோம், லூக்கா 7:00. இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தன்னை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்று அறிவாரே, இவர் பாவியானவாயிட்டு, இவர் பாவியான ஸ்திரீ ஆயிட்டு என்று சொல்லி சொன்னார். இயேசு சொன்னார், யோவானை குறித்து இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் இப்படி சொன்னார்கள், மனுஷகுமாரன் போஜனமான மனிதர் வந்து அவர்களுக்கு ஒரு பாவி, பேசிகளுக்கு தோழன், பாவிகளுக்கு இப்படிலாம் இருக்கிறாருன்னு சொல்லுகிறாங்கன்னு சொல்கிறார். அப்போ அவர் பாவிகளை ரட்சிக்க கடந்து வந்தார். அதனால பார்த்தவர்கள் எல்லாரும் அவரை பாவினாங்க, அவரை பரியாசம் பண்ண. இப்ப நான் என்ன விரும்பினாண்டா, இப்ப சமாரியா யோவான் எழுதின சுவிசேஷம் 4:00 சமாரியா நாட்டு வழியாக போகும் பொழுது அந்த கிணத்துல, யாக்கோபுடைய கிணத்துல தண்ணீர் எடுத்துக்கு அவங்க வருவார். அப்போ அவருக்கு பசியா இருக்குன்னு சொன்ன உடனே சீசர்கள் சாப்பாடு வாங்க போயிட்டாங்க, பட்டணத்துக்குள்ள, ஊருக்குள்ள போயிட்டாங்க. இப்போ கிணத்துல தண்ணீர் குடிக்கணும். பாரு பாரு ஓடுறாங்க. தண்ணீர் குடிக்கும் பொழுது அங்கே உருவாக்க கேட்கிறார், தாகத்துக்கு தா என்று சொல்லி கேட்கிறார். நீ யூதனா இருக்க சமாரியா ஸ்திரியா என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று நீ கேட்பது எப்படி என்று சொல்லும் பொழுது, உன்னிடத்தில் கேட்கிற இன்னார் நீ அறிந்திருந்தால் அவரிடத்திலே நீ கேட்டிருப்பாய். அப்போ அங்கே அந்த சமாரியேஸ்வரிக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. சமாரியேஸ்வரி, எனக்கு தண்ணி வேணும், எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, உன் புருஷனை கூட்டிட்டு வாங்க. உடனே அந்தம்மா சொல்லுங்க, எனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு. புருஷன் இல்லைன்னு சொன்ன அவர் சொல்றாரு, ஆமா உண்மைதான், உனக்கு புருஷன் இல்லை, ஏற்கனவே 5 பேர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்க உனக்கு புருஷன் இல்லைன்னு சொன்ன உடனே, ஐயோ நான் செஞ்சதெல்லாம் ஒருத்தர் சொல்லிட்டார், வந்து பாருங்க என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை. எங்க கவனிங்க, நான் செஞ்சதெல்லாம் சொல்லிட்டான்னு சொல்லி அந்த ஸ்திரீ ஊர்ல போய் அந்த சமாரியா நாட்டுல எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து சொல்ல. அப்போ அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுவது, பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும், அல்லது இப்பொழுதே வந்திருக்கிறது, எங்கும் தொழுது கொள்ளலாம் என்று சொல்லி அவர் அங்கே அறிவிக்கிறதை பார்க்கிறோம். நாம் இப்பொழுது பிதாவை தொழுது கொள்கிறோம், எல்லா இடங்களிலும் தொழுது கொள்கிறோம். அந்த காலம் இப்பொழுது நமக்கு வந்து, அதுவும் இயேசுடைய ரத்தத்தினாலே தான் நமக்கு உண்டாயிருக்கிறது. இப்படி சமாதானம் இல்லாதிருந்த நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி பரலோகம் பூமியும் ஒன்றா இணையும்படி அவருடைய ரத்தத்தினாலே
நமக்கு விதமான மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். 14வது வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 1:14. குமாரனாகி அவருக்குள் குமாரனாகி அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவத்திலிருந்து மன்னிக்க முடியாத மீட்பு எப்படி உண்டாயிருக்குன்னா இயேசுடைய ரத்தத்தினால உண்டாயிருக்கிறது. அதனால இயேசுடைய ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். மீட்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ல இருந்து வாசிங்க. எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ல இருந்து வாசிங்க. முன்னே தூரமா தேவனுக்கு நமக்கு என்ன செய்யற ரொம்ப தூரமா இருந்துச்சு. தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினை நடு சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒப்புரவாக்கி புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை எதனால கொள்ளுகிறார்? சிலுவையினாலே கொன்று அதனால இருதயத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு உண்டாக ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் தூரமா இருந்த உங்களுக்கும் சமீபமா இருந்த அவருக்கு, அதாவது தூரமா இருந்த உங்களுக்கு புறஜாதிகள், நமக்கு தூரமா இருந்த நமக்கும் சமீபமா இருந்த இஸ்ரவேலர்கள் தம்மால் தெரிந்து கொண்ட ஜனங்கள் அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக நற்செய்தியாக அறிவித்தார். ஒரே ஆவியினாலே தேவனிடத்தில் சாக்கியத்தை யார் மூலமா பெற்று இருக்கிறோம்? இயேசுவின் மூலமா பெற்றிருக்கோம். எப்படி பெற்றுக்கொண்டோம்? அவருடைய ரத்தத்தினாலே. அவர் ரத்தம் சிந்தினதுனாலே நாம் இந்த சமாதானம், இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறதை அவதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம்மை மிகவும் நேசிக்கிறார். மிகவும் அதிகமாக நேசித்து நமக்காக ரத்தம் சிந்தினபடினாலே நாம் சமாதானம் பற்றி இருந்த நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். வியாதிகள், தீராத வியாதிகள், சாபங்கள், ரோகங்கள், பல விதமான காரியங்கள் இருந்து நம்ம என்ன செய்கிறார்? விடுதலை ஆக்குகிறார். இவை எல்லாம் இயேசுடைய ரத்தத்தினாலே உண்டாகிறது என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். அது முதலாவது ரத்தம் சிந்தின பொழுது அது ஒரு 7 காரியமாக ஒருவர் தியானிக்கிறார். முதலாவது ரத்தமணி ரத்தம் சிந்தினார் அல்லவா, அது தேவனுக்காக சிந்தினாராம். 2வது காய்பா வீட்டுல போய் ரத்தம் சிந்தின பொழுது பிரிவினைக்காரர்களா ரத்தம் சிந்தப்பட்டது. 3வது பிலாத்தினிடத்துல போகும்பொழுது அங்கே உயிர் தெழுதல் உண்டானது. முள்சுடி அடிக்கப்பட்டது. இயேசு முள்சுடி தனக்காக அவர் முழுமொழி ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்து தேவ வல்லமை கைகளில் ஆண்டான பொழுது தேவ வல்லமை வெளிப்பட்டதும், விதமா கால்களை ஆண்டிடிக்கப்பட்டது. மனிதன் அவன் எங்கும் அசையாதபடி மனிதனை நிறுத்துவதற்காகவும். 7வது அவர் ரத்தம் முழுவதும் வெளியேறி, ஒரு மனுஷனுக்குள்ள ரத்தம் இருக்குது முழுசும் வெளியேறிச்சுன்னா என்ன செஞ்சிடறான்? உயிர் போயிடும். அதே போல அவர் ரத்தம் முழுவதும் சிந்தப்பட்ட பொழுது பரிபூர்ணமான ஒரு சமாதான சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக உருவாகிறது என்று சொல்லி அவர் அறிவிக்கிறதை பார்க்கிறோம். அவர் விதமாக 7 விதமான காரியங்களையும் பரிபூர்ணமாக செய்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இங்கே விதமாக நான் வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் வாசிங்க. எபேசியர் 3:17-19.
வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலைபெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கட்டாத நன்மை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தான குறையப்படவும் அவர் தமது வன்மையினுடைய ஐஸ்வர்யத்தின் பண்பு இவருக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி பவுல் விதமாக சொல்லுகிறத நான் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெறவும் சகல பரிசுத்தவானும் கூட கிறிஸ்துனுடைய அன்பிலும் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் விதமான காரியங்களை செய்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். எபிரேயரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது எபிரேயர் நிருபகர்த்தா இவ்விதமாக எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். எபிரேயரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அல்லாமலும் காலை வெள்ளாட்டுக்கடா இவருடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. அதனால அவருக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தி அவர் கடந்து வந்து அந்த சரீரத்தில் இருந்த ரத்தத்தை சிந்தி நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். வசனம் 12 வாசிங்க. பாவங்களுக்காக அது அடிக்கடி பலி செலுத்தது, மிருகங்களுடைய பலி செலுத்தப்பட்டது. ஆனா இயேசுவோ ஒரே தரம் பலி ஆனார். வாசிங்க. ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்து தமது சகோதரரை பாதுபடியாக போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லினவதுமாக பார்க்கிறோம். அவர் வேலையை முடித்து விட்டு அவர் அதற்காக அந்த பரிபூர்ணமான வேலை நிறைவேறுவதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரம் 26 இருந்து வாசிங்க. அப்படியல்ல, அவர் தம்மைத்தாமே வலியுறுத்தினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அன்றியும் ஒரே தரம் அடிப்பதும் பின்பு நியாயத்தில் படைவதும் அனுப்பிற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடி கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டான முதற்கொண்டு அவர் அநேகம் தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அவர் வெளிப்பட்டு ரத்தம் சிந்தினார். இந்நாட்கள் நாம் பரிசுத்தவாட்டிகளாக தேவனுடைய பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்வதற்கு அவர் காரணமானார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வியாதிகள், நம்முடைய நோய்கள், நம்முடைய சாபங்கள், பல விதமான பயங்கள், பல விதமான காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் இயேசு விடுதலை ஆக்கி இருக்கிறார். எப்படி விடுதலையாக்கினார்? அவருடைய ரத்தத்தினால். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவர் ஒளியில் இருக்க போல் நாம் ஒளியில் இருந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீங்க சுத்திகரிக்கும் மாத்திரமல்ல, சமாதானத்தை உண்டாக்கி மேன்மை கொடுத்து நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறது. இந்த இயேசுவின் ரத்தம் அவர் சிந்தப்பட்டபடினாலே
நாம் இந்த அளவு மேன்மை அடைகிறோம், மேன்மை அடைய போகிறோம். பரலோகம் நமக்கு ஆயத்தமாக இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்மை எதிர்பார்த்து ஆயத்தமாக காத்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் இன்னும் 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 அதிகமாக இயேசு போல மாறி அவருடைய சன்னியானத்தை கிட்டு சேர ஆயத்தப்படுவோம். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கம், சுத்திகரிக்கும், சாபங்களிலிருந்து, வியாதிகளிலிருந்து, எல்லாவற்றிலிருந்து சுத்திகரிக்கும். விடுதலை ஆக வேண்டுமா? இயேசுவின் ரத்தத்தை இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். இயேசு விசுவாசிக்கிறவர்களுக்கு விடுதலை ஆகும் என்று சொல்லப்படுகிறபடினாலே, நாமும் ஆண்டவரை அறிந்திருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துவோம். அவருடைய பாடும் மரண ஆராதனையில அவருடைய ரத்தத்தை குறித்து தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்து அப்படின்னா தேவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்ம சுற்றி சகல பாவங்களையும் நீக்கி, நீ நிறைய ஒரு பாவத்தை அது பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக எங்கெங்கெல்லாமோ என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இயேசுவின் ரத்தம் எல்லா பாவங்கள் நீக்கி விடுதலை ஆக்குகிறது. இயேசுன்றத்துல கடந்து வருகிறவர்கள், இயேசு விசுவாசிக்கிறவர்கள், இயேசு சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்வர்கள் சகல கர்மத்திலிருந்து விடுதலை பெற்று பராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி ஆயத்தம் கத்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கேட்ட வார்த்தை மனதில் ஒருவர் ஜெபிக்கலாம். யாவரும் முழங்கால் படித்தாங்க. ஸ்தோத்திரம் சொல்றோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.